ஹாய் டாமி, இட்ஸ் யுவர் ட்ரீம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவெஞ்ச் லவ்வோட ஃபோர்த் பார்ட் தான்டா. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. டோன்ட் வரி, கண்டிப்பாக ட்விஸ்ட் ஒன்று ஒன்றா ரிவீல் ஆக உங்களுக்கே அந்த ஸ்டோரி வந்து ஃபுல் கதை உங்களுக்கு புரியும். அதேமாரி நிறைய பேருக்கு வைன் யாருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதுதான்டா கதையே. நான் ட்விஸ்ட்டை உடச்சிட்டேன்னா அப்புறம் ஸ்டோரியே இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போயிடும்டா. மற்றபடி மேக்ஸிமம் நீங்கள் ஓரளவுக்கு எல்லாமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் முன்னாடியே எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தான். தயாங்கும் ஜங்குக்கும் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக ஒரு 10th அப்புறம் அவங்க 2 பேரும் பார்க்கல. தயாங் வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கான், ஜங்குக்கு ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவங்க 2 பேர் லைஃப்லேயும் தனித்தனியாக ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அது வந்து ஒரு சர்டைன் இடத்துல வந்து கம்பைன் ஆகிருக்கு. அது என்னன்றது தான் நம்ம வந்து ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்டா. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஸ்டோரி கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போக போக. என்னடா இப்படியா அப்படின்ட்டு இன்னும் ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒரு ட்விஸ்ட்டாக பிரேக் ஆக உங்களுக்கு கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிடா, நான் இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன எபிசோடு எங்கே விட்டேன்னா, ஜங்குக்கும் ஜிமினுக்கும் ஜாமீன் கிடச்சிருக்கும். அவனுங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பானுங்க. அதேமாரி தேங் வயன் அவங்களும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி. ஸோ நான் இதோட தாண்டா விட்டேன். ஸோ அதுலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வயன் எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டுருக்கா. ஆல்ரெடி தேங் கிளம்பி கீழே வந்து உட்காந்துட்ருப்பான். இப்போது வயன் தான் டெபி எழுப்புறா. திபி திபி அம்மா தூக்கம் வருது. இங்கே பாரு, எந்திரிங்க, டைம் ஆச்சுல. நான் தான் ஸ்கூலுக்கு கூட போகலையே. அப்புறம் ஏன்? இன்றைக்கி அட்மிஷன் போட போகணும்லடா. இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறோம். ஆ, அதுக்குள்ளையா? இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொன்ன. இன்றைக்கி போட்டால் தான் ஒரு வாரம் கழித்து நீ போக முடியும். ஸோ முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டு வந்துடலாம். அதுக்கு தான் எந்திரி. நிஜமாக ஒரு வாரம் கழிச்சு தானே? நிஜமாக எந்திரிக்கிறியா? இப்போது வைந்தா டெபியை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. குளிப்பாட்டிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறா. போகலாமா? போகலாம். இப்போது அவனை தூக்கிட்டு பொறுமையாக நடந்து கீழே வரா. ஆல்ரெடி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்கான். அப்பா, எந்திரிச்சு வந்துட்டிங்களா 2 பேரும்? இப்போ வயந்தான் இவ்வளோ அக்கறை இருந்தால் முன்னாடி எழுப்பி விட்டு வர வேண்டியது தானே. ஏய், 2 பேரும் நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, நீனும் ரொம்ப அலைஞ்சிருப்ப. சரி தூங்கட்டுமேனு விட்டுட்டேன். சொல்லுவேன், இன்றைக்கி அட்மிஷன் போட போகணுன்னு சொன்னானா இல்லையா? ஏய், அதுக்குள்ளையா? ஆமாண்டா, அவங்க நேத்தியே கால் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி போய்ட்டு அட்மிஷன் மட்டும் போட்டுட்டோன்னா 1 வீக் கழிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். இப்போது டெபியை தான் பார்க்குறான் தயங்க. ஸ்கூலுக்கு போகலாமா? போகலாமே. சரி வைன், ஃபஸ்ட்டு சாப்பிடு, அப்புறம் போகலாம். மெய்டு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ டெபிக்கு ஊட்டி விட்டுட்டு வைன் சாப்பிட்றா. தேங்காய் சாப்பிட்டுட்ருக்கான். இதுக்கப்புறம் திரும்பி யூஸ் போகிற மாதிரி பிளான் இல்லைல்ல அப்படின்ட்டு வைன் தான் கேட்குறா. அது நடக்க போகிறத பொறுத்து. வைன் தான் நிமிந்து தேங்காய் பார்க்குறா. என்ன பார்க்குற? உண்மையாக தான் சொன்னேன். தேங்காய் மறைச்சி பார்த்துட்டு பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. டெபி கூட்டிவிட்டு. ஏய், எதுவும் பேசாத தேங் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ தேங் தான், ஐயோ ஏய் இல்லடி, நான் அப்படி சொல்லலை. ஒன்றும் தேவையில்லை, போகிறேன்னா போக வேண்டியது தானே, அப்புறம் எதுக்கு வந்த? ஏய், என்னவா இப்படி பேசுகிற? உங்கள் 2 பேரையும் விட்டா அங்கே எனக்கு யாரடி இருக்கா? நீன்னு டெபி மட்டும்தாண்டி எனக்கு. உங்களை தாண்டி நான் என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு தேங் சொல்கிறான். அப்போ தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் திரும்ப போவேன்ற மாதிரி சொல்கிறேன்? ஏய், நான் சும்மா சொன்னேன், பேசாதேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இப்போது டெபியை தான் தூக்கிட்டு போகிறா. ஏய் வயன், ஒரு நிமிஷம் நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வரான். வயன் தான் கார் ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோ உட்காந்துக்கிறா. மடியில் டெபியும் உட்கார வச்சுக்கிறா. இப்போது தேங் தான் வந்து கார் எடுக்கிறான். ஏய், சொல்கிறது கேள்றி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான். விளையாட்டுக்கு? ஏன், சார் ஒரு வாட்டி போனது பத்தாது, அதுக்கே இவ்வளோ பிரச்சனை. இதில் நீ போனேன்னு வச்சுக்கோ, அடுத்தது என்னெல்லாம் உயிரோட நீ பார்க்க முடியாது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஏய், கிரடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அடிக்கிறான். இப்போ வயன் தான் டக்குன்னு திரும்பிக்கிறா. இங்கே பாரு வயன், இந்தமாதிரி பேசுகிறவளை வச்சுக்கா சொல்லிட்டேன். இப்போ டெபி தான் இவ்வளோ நேரம் ஃபோன் வச்சு விளாண்டுட்டு இருப்பான். இப்படி சவுண்டு கேட்டதும் நிமிர்ந்து தான் பார்க்குறான். என்னாச்சு? இப்போ வயன் தான், அமைதியாரு, அவன் முன்னாடி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது டெபி கூட தான் சிரிச்சு பேசி விளாண்டுட்ருக்கா. நேராக ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. அட்மிஷன் தான் போடுறாங்க. இப்போது அங்கே இருக்க மேம் தான், மேம் இன்றைக்கி ஃபஸ்ட் டே அட்மிஷன் தானே, ஆல்ரெடி நாங்கள் ஸ்கூல் திறந்துட்டோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு நாள் அவன் ஸ்கூலில் இருக்கட்டும், அப்புறம் 1 வீக் கழித்து கூட்டிகிட்டு வாங்க, அவன் கொஞ்சம் அவனுக்கும் கொஞ்சம் பழகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது வைன் தான் தேங்க பார்க்குறா. அவனும் சரின்னு சொல்கிறான். டெபி இன்னைக்கு ஸ்கூலில் இருக்கியா? அம்மா வந்து சாயந்தரம் கூட்டுக்கிறேன். ம். இப்போது அவங்க மேம் தான், இங்கே பாருங்கள் உங்கள் பேர் டெபியா? ம். உனக்கு அங்கே உள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூடலாம் நீ விளையாட வேணாமா? ம், விளையாடணும். அப்புறம் அம்மா கூடயே இருந்தால் எப்படி? நம்ம போகலாமா? அம்மா சாயந்தரம் வந்துடுவாங்க. டெபி சமத்து பிள்ளையா, போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி மிங்கிள் ஆகிக்கணும். ம் ம் சரிம்மா. இப்போது டெபி தான் அவங்க மேம் கையை பிடிச்சிட்டு போகிறான். போகும்போது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறான். பாய். வைனும் டாட்டா காட்டுறா, தேங்கும் டாட்டா காட்டுறான். இப்போ டெபி போனதுக்கப்புறம் தான் இப்போ வைன் தான் தேங்க பார்க்குறா. பரவாயில்ல, டெபி அழாமல் போயிட்டானே, ஏதோ அடம் பிடிச்சிடுவான்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங் தான் வைனை பார்த்துட்டு, ம் அவன் ஏன் பிள்ளையாச்சு, பின்ன என்ன மாதிரி தான் இருப்பான். வைன் தான் தேங்க மேலேருந்து கீழே வரைக்கும் கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறா. ஏய் என்னடி இப்படி பார்க்குற, அவன் ஏன் பையன்டி, என்ன மாதிரி தான் இருப்பான், ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக அப்படின்னு சொல்கிறான். வைனுக்கு கேட்கணும்னு தோணவே இல்லை. அவள் பாட்டுக்கு போயிட்டான் முன்னாடி நடந்து. தேங்கும் வைன் பின்னாடியே ஓடுறான். இப்போ 2 பேர் கார் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ் தான் கிளம்பி போகிறாங்க. இவங்க 2 பேரும் போகிறத 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜக்குக்கும் ஜிமினும் தான். இவங்க கார் மேன்ஷனை விட்டு வெளியே வந்ததுலேருந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க 2 பேரும். இப்போது இவங்க ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு வரதை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை தான் அட்மிஷன் போட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ம் ஆமாம், அப்போது உள்ளே போனால் அந்த குழந்தை யாரோடதுன்றத உண்மை நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமினோ, ம் வா போகலாம் அப்படின்ட்டு இவனுங்க 2 பேரும் இப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாஃபை பார்த்து அவங்கள கரெக்ட் பண்ணி எப்படியோ டெபியோட அட்மிஷன் ஃபார்ம் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் இதில் எந்த பிரச்சனையும் வந்துடாது, எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க, எப்படி கொடுத்தீங்களோ திரும்பி அப்படியே கொடுத்துட்றோம், நாங்கள் வந்து பார்த்தோன்னு மட்டும் யாருக்கிட்டும் சொல்ல வேண்டாம் சரியா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். சரிங்க சார், ஆனால் கொஞ்சம் பார்த்து, அட அமௌண்ட்லாம் கொடுத்துட்றோம், போய் ப்ளீஸ் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வாங்க. சரி சார், வெயிட் பண்ணுங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபும் உள்ளே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் டெபியோட அட்மிஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் சார் அந்த பையனோட அட்மிஷன் ஃபார்ம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறான். சார் ஏன் சார், கவலைப்படாதீங்க, உங்கள் பேர்லாம் அடிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துட்றான். ஜிமின் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடு. ம் மேம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்திருக்கும், நாங்கள் இங்கே வந்ததா இதை கேட்டதா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். சரிங்க சார், நீங்கள் என் பேரை சொல்லாமல் இருந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி அந்த மேம் போயிடுறாங்க. இப்போ ஜங்க் தான் பார்ப்பலாம் அப்படின்னு ஜிமினை கூட்டிகிட்டு வேகமாக வந்து காரில் தான் ஏறுறான். நெக்ஸ்ட் எங்கடா? வீட்டுக்கு போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. இப்போ ஜங்க் தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் லேப்டாப்பில் ஏற்றிட்டுருக்கான். டே தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துருவா அப்படின்னு ஜிமின்கிட்ட சொன்னதும் ஜிமின் காஃபி போட போயிடுறான். ஜங்குக் தான் எடுத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இப்போ தான் பார்க்குறான். அவன் பேர் டெபி, இந்த இயர் பிறந்திருக்கான், பேரண்ட்ஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கான். தோருக்கு ஃபாதர் நேம் கிம்தயா, மதர் நேம் வந்து அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் காஃபி போட்டு வந்துட்டு, மச்சான் இந்தாடா. இப்போது அவன் ஷாக்கில் இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா ஆச்சு? இங்கே பாரு. என்னது? டெபி. அட அது இல்லைடா, கீழே பாரு, பேரண்ட்ஸ் டீட்டெயிலில். என்ன? ஃபாதர்ஸ் நேம் கிம்தயா, மதர்ஸ் நேம் வந்து வயன். என்னது வயனா? ம் வயன். அப்போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேபி அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா கொட்டை இடத்துல போட்டுருக்கு மேபின்னு சொல்கிற? இருடா, அந்த பையனோட பழைய டிசி இருக்குது, அதையும் பார்ப்போம். அங்கே இருக்க ஸ்கூலில் அட்மிஷன் போட்டிருப்பாங்கள்ல, ஒரு வேளை இங்கே இருக்க ஸ்கூலில் அட்மிஷன் போடுறது கூட அப்படி சொல்லியிருக்கலாம். ஏண்டா உன் காதலி மேலே அவ்வளோ நம்பிக்கையா உனக்கு, உனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்குக் தான் முறைச்சி பார்க்குறா. என்னடா அப்புறம், அதான் கொட்டெழுத்தில் எழுதியிருக்கு,
இதுக்கும் ஃபுல்லாக பார்க்கலாம் நான் சொல்கிறேன், புரியுதா? வேறு ஏதாவது கூட கிடைக்கலாம்ல, நான் அவளை லவ் பண்ணதுக்காக மட்டும் சொல்ல, புரியுதா அப்படின்னு சொல்கிறான். சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் டிசி தான் பார்க்குறாங்க. பார்த்தா அதுலேயும் அதான் இருக்குது. பாருடா கண்ணை திறந்து, அதுலேயும் அதான்டா இருக்குது பாரு. ஃபாதர்ஸ் நேம் கிம் தயாங், மதர்ஸ் நேமில் ஒயனோட பேர் இருக்குது. ஜங்க் தான் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அதை ஜூம் பண்ணி பார்க்குறான். இப்போ ஜிமின் தான், ஏண்டா எத்தனை வாட்டரா ஜூம் பண்ணி பார்ப்ப, ஏய் ஒரு நிமிஷம் இரு, அந்த டாக்குமெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2த்தையும் பேரலாக வச்சு பார்க்குறான். அப்படி என்னடா இருக்குது அவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்க? கண்ணை திறந்து பாரு ஜிமின் நல்லா. இங்கே மதர்ஸ் நேமில் என்ன இருக்குது? வயன். ஃபுல் நேம் படி. கிம் வயன். அப்படியே இந்த டிசியோட டாக்குமெண்ட்டை பாரு, இதில் ஃபுல் நேம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜிமின் தான் பார்த்துட்டு, இதில் என்னடா லீவ் ஒயின் இருக்கு, இப்போ புரியுதா? இதில் லீவ் ஒயின் எழுதியிருக்கு. அப்படின்னா யூஎஸ்லேருந்து அவங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவள் பேர் லீவ் ஒயின். இங்கே வந்ததுக்கப்புறம் கிம் ஒயின் மாற்றிருக்காளா, இல்லை அவளோட ஐடென்டிட்டியே கிம் தானா? லீவ் ஒயின்ற பேரை மறைக்கிறதுக்காக கிம் ஒயின் மாற்றி வச்சுக்கிட்டாளா? ஏய் ஒருவேளை எப்படி கூட இருக்கலாம் இல்லடா. எப்படி? ஒருவேளை தேவங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கிம் ஒயின் மாற்றிருக்கலாம்ல இப்போது அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இங்கே பார், அந்த பையனோட டேட் ஆஃப் பர்த் பார். அந்த பையன் பிறந்த 7 வருஷம் ஆகுது. எப்படியும் 3 வருஷம் கழித்து தான் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அது வரைக்குமா பேரை மாற்ற மறந்துருப்பாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ சொல்கிறதும் பாயிண்ட் தான். ஆமாம்ல, அவங்க மாற்றணுன்னா மேரேஜ் அப்போயே மாற்றிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் இப்போ மாற்றணும், அதுவும் 7 இயர் கழிச்சு? அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒயினோட உண்மையான பேர் வந்து லீ ஒயின். அதனால தான் நம்ம கிம் ஒயினை பற்றி விசாரிக்கும் போது யாருக்குமே எதுவுமே தெரியல, கரெக்டா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். அப்போது லீ ஒயின் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒயினை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாண்டா, அவங்க ஆக்சுவலாக யூஎஸில் தான் இருந்திருக்காங்க. உனக்கு யூஎஸில் யாராவது தெரியுமாடா அப்படின்னு ஜிமினை கேட்குறான். யூஎஸ்லையா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறான். டேய், நம்ம கூட காலேஜில் ஒரு பையன் நம்ம கூட படித்தானே, அவன் கூட யூஎஸில் வந்து ஒர்க் கிடச்சிச்சுன்னு போயிட்டான்ல, அவன் அங்கே தான்டா இருக்கான். குட். அவனுக்கு ஃபோன் பண்ணி இவளை பற்றி விசாரிக்க சொல்லு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்க சொல்லு. சரிடா இரு சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜிம்மின் தான் ஃபோன் பண்ணி அந்த பையன்கிட்ட பேசுகிறான். டே மச்சான், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, இந்த பொண்ணை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். என்னடா சொல்கிறீங்க? திருத்தப்பன வந்து ஒரு பொண்ணை பற்றின டீட்டெயில் கேட்குறீங்க, அவள் யார் என்ன ஏதாவது சொல்லுங்கடா. எதுக்காக அந்த பொண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். டேய், ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சாதான் நாங்கள் மற்றதை ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அதுக்கு தான் கேட்குறேன். அந்த பொண்ணோட ஃபோட்டோ பேர் அனுப்பி வை, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரி மச்சான். இப்போ ஜிமினும் அவன் கேட்டது எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு நேராக ஜங்கு கிட்ட தான் வந்து உட்காடுறான். ஜங்குக்கு அந்த ஃபைலே தான் பார்த்துட்ருக்கான். என்னடா அந்த ஃபைலே பார்த்துட்ருக்க, அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி. எனக்கு மண்டெல்லாம் வலிக்குதுடா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஒயின் யார், அவள் எதுக்கு தேங்கோட அவனோட அப்பாவும் தங்கச்சியும் மர்டர் கேஸில் ஏன் இவ்வளோ இன்வால்வ் ஆகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜிமினை கேட்குறான். எனக்கு எப்படா தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன். நான் அப்படி கேட்கலடா, உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கான்னு தான் கேட்குறேன். ஏன்னா நம்ம அடுத்தது அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சரி இரு யோசிச்சு பார்ப்போம், முதல்ல இந்த ஒயின் யாருன்றதை தெரிஞ்சுப்போம். இப்போ ஜங்குக்கு தான் யோசிச்சுட்ருக்கான். ஜிமினும் அதே மாதிரி தான் 2 பேரும் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கானுங்க. இப்போ இன்னொரு சைட் பார்த்தா ஒயினும் தயங்கும் நேராக ஆஃபீஸ் தான் வந்திருப்பாங்க. 2 பேரும் அவங்களோட ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே ஒயினோட பிஏ தான் கதவு தட்டிட்டு உள்ள வரா. மேம், குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? மேம், நீங்கள் விசாரிக்க சொன்னீங்கள்ல ஜங்கு கூட அங்கிள் ஆண்டியை பற்றி, அவங்களோட டெத்தோட விஷயத்தை பற்றி. ஆமாம், விசாரிச்சிட்டிங்களா? விசாரிச்சிட்டோம் மேம். சரி சொல்லுங்கள். மேம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க இன்னும் சாகவே இல்லை மேம். நினச்சேன். இப்போ தேங்க தான் எப்படி கார் ஆக்சிடெண்ட்லேருந்து மிஸ் ஆனாங்க? சார், ஆக்சுவலாக அந்த கார் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஷாப்பில் நின்றுருக்கு. அப்போ தான் அவங்க வேற ஒரு கார் மாறியிருக்காங்க. அந்த ஷாப்லேருந்து மாறின காரை ஃபாலோ பண்ணி பார்த்ததில் அந்த கார் வேற ஒரு ஊருக்கு போயிருக்கு மேம். இப்போதைக்கு
அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க, 2 பேரும் சேஃபாக தான் மேம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அட்ரஸ் தான் கொடுக்குறா. வயன்தான் நான் நினச்சேன் அவங்களாம் இவ்வளோ ஈஸியாக சாக மாட்டாங்கடா அப்படின்னு தயங்க பார்த்து சொல்கிறா. நீ சொன்னது உண்மைதாண்டி. இதில் வேற நீ சொன்ன கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடலான்னு. பார்த்தியா, நம்மளை விட தெளிவாங்க. இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது. இவங்க சாகாதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஏன்னா அவங்கள நம்ம கையில் கொள்ளலாம்ல. என்ன சொல்கிற? எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருந்துடா, 2 பேரும் ஈஸியாக செத்துட்டாங்களேன்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங்தான் நானும் அதை முன்னாடியே யோசித்தேன். சரி ஓகே, அவங்களே அலைக்கா மிஸ் ஆகிறாங்க, கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அதுலேருந்து மிஸ் ஆகிட்டுருக்காங்க பாரு அப்படின்னு தயங்க சொல்கிறான். இப்போ இவங்களை விடலாமா? விடவே கூடாது அப்படின்னு தயங்க சொல்கிறான். இப்போ வயந்தான் பிஏ பார்த்து, இங்கே பாரு, நீ எத்தனை பேரை கூப்பிட்டு போவியோ எனக்கு தெரியாது, ஆனால் அவங்கள அலைக்கா தூக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறேன், புரியுதா அப்படின்னு பிஏ பார்த்து சொல்கிறா. ஓகே மேம், மிஸ் ஆச்சு அப்புறம் நீங்கள் உயிரோடு நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வயனை. இல்லை மேம், மிஸ் ஆகாது, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தூக்கிட்டு வரோம். இப்போ வயன் தான் யோசிக்கிறா. எனக்கு உண்மையில அந்த அளவுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. தேவ் சொல்லுவாயன், நீ கூட போ. நீனும் டெபியும் நாங்கள் இங்கே பத்திரமா இருந்துப்போம். அவங்கள உயிரோடு நீ கூட்டிகிட்டு வர, புரியுதா? சரி. இப்போ தேங் தான் அவங்க எந்த ஊரில் இருக்காங்க? சார் இந்த ஊரில் தான் சார். அவன் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வயன்தான், தேயாங் நீ இங்கேருந்து போகிறதும் சரி வரதும் சரி, சங்குக்கு கவலைப்படாத, தெரியாது. தேங் தான் பிளான் பண்ணிலாம் முடிச்சுட்டு இப்போது வயனும் தேவங்க வீட்டுக்கு தான் வராங்க. பார்த்தா டெபி வந்திருப்பான். மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். என்னடா தங்கம், ஸ்கூல் நல்லா இருந்துச்சா? நீ தான் வருவேன்னு பார்த்த, நீ உன்னோட பிஏவை அனுப்பி வச்சிட்ட. சாரிடா, அம்மாக்கு கொஞ்சம் வேலை. நான் கோச்சுக்கிட்டேன் போ. ஐயோ தங்கம், என் செல்ல குட்டியில் இதுக்கு அடுத்ததுலேருந்து அம்மா வரேன். கண்டிப்பாடா என் தங்கம் அப்படின்னு சொல்கிறா. தேங்க தான் சிரிக்கிறான். சரி வைன், நான் கிளம்புறதுக்கான திங்ஸ் பேக் பண்ணுறேன், நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு டெபிக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு மேலே போகிறான். இப்போது டெபி தான் எங்கே போகிறாரு? திரும்பவும் தியாங்க்கு கொஞ்சம் வேலை, அதனால அவன் ஊருக்கு போகிறான். போயிட்டு ஒரு 4 டேஸில் திரும்ப வந்து டெபியை பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறா. நிஜமா? என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு டெபி தான் குடுகுடுன்னு மேலே ஓடுறான். தியாங் வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கான். டெபி போயிட்டு தியாங் மேலே ஏறிக்கிறான். டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கான். டெபி பேசாத. டெபி தங்கம் இங்கே பாரு. நீ தான் ஊருக்கு போகிறல்ல, என்கிட்ட பேசாத. டெபி கோச்சிட்ருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன், சரியா? உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸு, அப்புறம் உனக்கு பிடிச்ச பொம்மை, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன், சரியா? இப்போ டெபி தான் நிமிர்ந்து பார்க்குறான். தேங்க இருந்தாலும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அச்சோ என் தங்கம், நானும் தாண்டா உன்னை மிஸ் பண்ணுவேன் என் தங்கம். ஒழுங்காக அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு சேட்டை பண்ணாமல் ஒழுங்காக சமத்தாக இருக்கணும், புரியுதா? ஐயோ என் தங்கம் டெபி ரொம்ப க்யூட்டாக இருக்கடா. தேங் தான் டெபியை விளையாட்டு காட்டி தூங்க வச்சிடுறான். கூட அவனும் சேர்ந்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் தான் வயந்தான் தேவங்க எழுப்புறா. தேவங் எந்திரி, டைம் ஆச்சு. இப்போது தேவங்க எந்திரிக்கிறான். டெபி வந்து ஒரு மாதிரி சின்னுனதும் இவன் அப்படி வயந்தான் டெபியை தேவங்கிட்டேருந்து பொறுமையாக தூக்கி பெட்டில் படுக்க வச்சு பெட்ஷீட் பொத்தி விடுறா. தேவங் தான் நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பேக் பண்ணிக்கிட்டு நிறக்கையில் தான் வரான். தேவங் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அது மாதிரி செய். பிளானில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் என்கிட்ட முன்னாடியே சொல்லு, சரியா? நான் பார்த்துக்கிறேன்டி. எப்பா ஸ்கூல் குழந்தை கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுப்பா. அவனுங்களை தூக்கிட்டு வரணும், அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன். நீயும் டெபியும் பத்திரமா இருங்க, சரியா? நான் போயிட்டு ஒரு 4 டேஸில் வந்துடுவேன். சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லி தேங்க கிளம்பிடுறான். போகிற தேங்கியும் வைன் பார்க்குறா. திரும்பி அந்த மேலே இருக்க அந்த ஃபோட்டோவை தான் பார்க்குறா. உங்களை கொண்டவங்கள நான் என்றைக்கும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறா. இப்படியே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக் தான்
லேப்டாப்பில் எதையோ பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா கிடச்சதா இல்லையா? டேய், முடிஞ்ச அளவுக்கு தேடி இருக்கேன்டா. ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெருசாக அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லைடா. நார்மல் ஃபேமிலிலேருந்து வந்த பொண்ணு தான். நீ ஏதோ பெருசாக சொல்கிற. அட நீ வேற ஏன்டா, உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்பி வை, நான் பார்க்குறேன். வேறு எதாவது தெரிஞ்சாலும் சொல்லு, சரியா? சரிடா. இப்போ அந்த பர்சன் தான் ஒயினை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அனுப்புகிறாங்க. ஜிமின் வந்து அதெல்லாம் என்னதுன்னு பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் பார்த்த ஜங்குக் தான் லேப்டாப்பில் அம்மாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிறான். அவன் எப்படி அம்மாவை பார்த்தான் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஓடுது. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு, ஜங்குக், ஆ சொல்லு மச்சான், என்ன யோசிச்சுட்ருக்க? ஜிமின் லேப்டாப் பார்த்துட்டு, என்னடா அம்மா ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்க? எனக்கு என்னன்னு தெரிலடா, திடீர்னு அவளோட ஞாபகம் வந்துச்சு. அவள் என் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டா. அந்த நாட்களை இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குடா. ஜங்குக்கான்னு என் பின்னாடி சுற்றி வருவாடா. அப்படியே அவள் சின்ன வயசில் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி. என்னால் தான்டா அது யாருன்னு புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜங்குக், நான் தான். நீங்கள் தான் நெக்ஸ்ட் இன்டர்வியூக்குள்ளே போனோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஜங்குக் தான் ஒரு ஃபைலோட வெளியே நின்றுருக்கான். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உள்ளே வாங்க. இப்போ ஜங்குக் தான் உள்ளே போகிறான். அங்கே உட்காந்துருக்குது மிஸ்டர் கிம் தான். அவன் கிம்ஸ் கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ வந்திருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளவா அப்படின்னு சொன்னதும் இவன் ஃபைலை எடுத்துகிட்டு உள்ளே வந்து, சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்குறான். டேக் யூ சீட் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் சேரில் உட்காடுறான். இப்போ கிம் தான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக், நீ ஜியோனோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்குறான். ஆமாம் சார். ஏய், எதுக்கு நீ இன்டர்வியூக்கெலாம்? அதுவும் இல்லாமல் சார், நீ என் அங்கிள்னே கூப்பிடலாம். இல்லை, நீ அப்பானே கூப்பிடு. எதுக்கு இந்த இன்டர்வியூலாம்? உனக்கு இல்லாததா? நீ கேட்டால் ஒரு பிஸ்னஸே எடுத்து கொடுப்பேன்டா. இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த? உன்னை எவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்படி வந்து இன்டர்வியூவில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிம் எந்திரிக்கிறாரு. ஐயோ அங்கிள், தயவு செஞ்சு உட்காருங்க. என்னடா, உட்காருங்க ப்ளீஸ். நான் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த ஜாப் வேணும், அதுக்கு தான். எவ்வளோ நாள் கழித்து உன்னை பார்க்குறேன். இப்போ உனக்கு அந்த வேலை தான் பெருசா? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், எனக்கு எங்கள் ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால் நார்மலாக எப்படி எல்லா கேண்டிடேட்டையும் இன்டர்வியூ பண்ணுவீங்களோ அந்தமாரி எனக்கும் பண்ணுங்கள். நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே உள்ளே வரேன். இதெல்லாம் நீ கேட்கணுமாடா? ஏன்டா ஏன் அவ்வளோ சங்கடத்துக்குள்ளாக்குற? இதில் எல்லாத்துலேயுமே உங்கள் அப்பாவுக்கும் உரிமை இருக்குடா. இல்லை அங்கிள், இது நீங்களும் எங்கள் அப்பாவும் சம்பாரிச்சது. இதில் நான் உள்ளே வரதுக்கு எதுவும் இல்லை. எனக்குன்னு நான் சொந்தமாக ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கற்றுக்க தான் வந்திருக்கேன். உங்களால் முடிஞ்சால் கற்றுக் கொடுங்க, இல்லைனா நான் வேறு கம்பெனிக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். டேய் உட்காரடா, இவன் ஒருத்தவன், அவனை எந்திரிச்சிருவான். அப்படியே அவங்க அப்பனை மாதிரி கோவம் மட்டும் கரெக்டாக வருது. இப்போ ஜங்கா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சரி, ஒர்க் பண்ணிக்கோ, நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன். நீ மற்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீ இங்கே ஒர்க் பண்ணு, நானே உனக்கு கற்றுத்தரேன். சரிங்க அங்கிள் அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சரி, என்ன ஒர்க் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி கிம் கேட்டதும், உங்கள் செக்ரட்டரி ஜாப் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நான் அதுவே பார்க்குறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிடா, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. பரவாயில்ல அங்கிள், நான் கற்றுக்குறேன். அப்போ தானே என்னென்ன வருது, ப்ராஜெக்ட்ஸ் எப்படிலாம் பண்ணுறீங்க நான் பார்க்க முடியும். அப்படியா, சரி சரி, அப்போ எடுத்துக்க. இப்படி கிம்மும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட காலை தான் யாரோ சொறிகிறாங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா டெஸ்க் அடியில் தான் அம்மா வந்து குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்திருக்கா. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டுறா. இவன் பார்த்துட்டு முட்டை மொழி முழிக்கிறான். ஷ், சொல்லாதீங்க. ஆமாம் அங்கிள் அப்படின்ட்டு சமாளித்து பேசிகிட்டு இருக்கான். சரிப்பா, அப்போது நாளைக்குலேருந்து ஒர்க் வரையா இல்லை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறியா? நாளையிலேருந்து வரேன் அங்கிள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தடுமாறி பேசிகிட்டு இருக்கான். இப்போது கிம் தான், அம்மோ இங்கே என்ன பண்ணுற? நான் தான் சொன்னேன்ல ஒர்க் இருக்குன்ட்டு. இப்போது ஜங்குக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்க்காதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போது நிமிந்து கிம்மை தான் பார்க்குறான். கிம் வந்து, நீ டெஸ்கில் ஒழிஞ்சிருக்கேன்னு தெரியும், எழுந்துச்சு வெளியே வா, ஜங்குக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, இப்படி வா இந்த பக்கம்
அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அம்மு தான் டெஸ்கை விட்டு வெளியே வரா. ஜங்குக் தான் எட்ட நக்குறான். இப்போ அம்மு பொறுமையாக டெஸ்க்லேருந்து மேலே எழுந்திரிச்சிட்டு ஆக்வாடா கிம்மை பார்த்து சிரிக்கிறா. டாடா இப்படி கண்டுபிடிச்சேன் நான் இங்கே தான் இருக்கேன்னு. உன் சேட்டையை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருகுறாங்க. வலிக்குது வலிக்குது டாடா வலிக்குது விடு அப்படின்னு சொல்லிட்டு நகர்றா. இப்போ ஜங்குக் தான் பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரையும். இப்போ கிம் பார்த்துட்டு நீ உட்காருப்பா, இது என்னோட பொண்ணு அம்மு, இப்படி தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா, எதையாவது பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறது. சொல்லு இப்போ என்ன பண்ணிட்டு வந்த? அது டாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை தான் பிடிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலான்னாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன் டாடா. அப்புறம் அப்புறம் அங்கே ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குமா டாடா? அதான் சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நான் வந்துடுவேன், அவ்வளோதான், மற்றபடி நான் ரைடுக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு சிரிப்பு வருது. அம்மு பண்ணுறதை பார்க்கும்போது லைட்டாக சிரிக்கிறான். பாத்தியாப்பா இவளை, எவ்வளோ கொழுப்பு இருக்கும், இவள் அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு எதுவுமே போக்காமல் வந்துடுவாளாம். இதை என்ன நம்ப சொல்கிறியா? சத்தியமா டாடா என்னை நம்ப மாட்டியா? ப்ராமிஸ் அப்படின்ட்டு அவன் நெக்க பிடிச்சி தான் சொல்கிறா. இதை பார்க்கும்போது ஜங்குக்கு அந்த சின்ன வயசு புட்டோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவளும் அப்படி தான் சொல்லியிருப்பா. ப்ராமிஸ் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருப்பா. அவனுக்கு பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கு. அம்மா வந்து கெஞ்சிட்ருக்கா, ப்ளீஸ் டாடா நிஜமா நான் ரைடெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு அம்மோ, போன வாட்டி நீ கேட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன். ஆனால் போன வாட்டி எப்படி வந்த நீனு? அது நான் சரியாமல் சாப்பிடாம போனதுனால மயக்கம் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த வாட்டி நல்லா சாப்பிட்ருக்கேன், நல்லா தெம்பாக இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா. இப்போ கிம்முக்கு பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. சரி போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடணும், புரியுதா? ஷூர் கண்டிப்பாக. தேங்க்யூ டாடா, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணுறா. ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, குழந்தைய கூட சமாளிச்சிடலாம், ஆனால் நீ இருக்கியே டாடா. அம்மோ இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது? அங்கே பாரு என் ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு பார்க்குறா. யார்? ஜியான் அங்கிளோட பையனா? ஜங்குக் இது என் பொண்ணு அம்மு. ஹாய் ஹாய் மை நேம் இஸ் அம்மு அப்படின்னு கை கொடுக்குறா. ஜங்குக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். அங்கே பாரு அவன் வந்து ஒர்க்கை கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான், ஆனால் நீ இன்னும் விளையாட்டு குழந்தையாகவே இருக்க. எப்படா பாப்பா இதெல்லாம் கற்றுக்க போகிற? நான் இது கற்றுக்கணும், அப்புறம் கற்றுக்காம இந்த ஒர்க்கில் யார் பார்க்குறது? அதான் நீ இருக்கியே, நீ பாரு, நான் ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்றான். பாத்தியா ஜங்குக் இவளை, இப்படிப்பட்ட பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்கிற? ஒன்றும் பண்ண வேணாம், நான் போகிறேன், பாய். பாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுட வெளியே ஓடுறா. ரொம்ப க்யூட்டாக இருக்கா, ரொம்ப இன்னசென்ட்டாக. அதை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி யாரா அவ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை அவன் பார்த்ததே கிடையாது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவனுக்கு. இப்போ சுத்தம் கிம்மை பார்க்குறான். பாத்தியாப்பா என்ன சொல்கிறதுனே தெரியல, இப்படி இருந்தா நான் எப்படி தான் இவ்வளோ கரை சேர்க்க போகிறேனே தெரியல. என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க? பின்ன என்னப்பா இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அங்கிள்? இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம் அங்கிள். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் யார் அங்கிள் வீட்டில் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு போகிறா? ஆனால் அந்த வித்தை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சாங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். சின்ன வயசுலேருந்து செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்ப்பா, அவங்க அம்மா அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அவள் என்ன சொன்னாலும் வேணான்னு சொல்லவே எனக்கு தோண மாட்டேங்குதுப்பா. அவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறாளா, நானும் சரி அவள் ஆசைப்படுறது எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிறேன். என்ன தான் பண்ணுறதோ போ. சரி விடு, நீ 4 ஜாயின் பண்ணிக்கிறியா? ஓகே அங்கிள், சரி நான் வரேன். இப்போ பிஏ தான் உள்ளே வராங்க. சார் நெக்ஸ்ட் கேண்டிடேட் அனுப்பவா? இல்லை இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஜங்க் தான் ஜாயின் பண்ண போகிறான், மற்ற எல்லோரையும் அனுப்பிடுங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அந்த பிஏவும் போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் கிளம்புறான். இப்போ கிம் தான் ஜங்குக் ஒரு நிமிஷம். என்ன அங்கிள்? இல்லை நீ ஓகே தானே? யா ஓகே தான் அங்கிள். ஏன் கேட்குறீங்க? இல்லை ஜியான் வந்து இறந்ததுலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை, அதான் நீ எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஓகே தானே? இப்போது ஜக் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இங்கே பாரு,
எதை நினச்சி ஃபீல் பண்ணா சரியா? உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. ஆ அவன் ஏன் அப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிம் தான் வருத்தப்படுறாரு. இப்போ ஜாங்குக் தான், அங்கிள் அப்பா இறந்து 1 இயர் ஆயிடுச்சு, இன்னும் அதை பற்றி ஏன் அங்கிள் யோசிச்சுட்டு இருக்கீங்க? விடுங்க, அவர் எதனால் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல அங்கிள். ஆனால் பாஸ்ட்டை பாஸ்ட் விட்டுருங்க. நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி பில்ட் பண்ணணும், அவ்வளோதான் அங்கிள் என் மனசில் இருக்குது. இப்போது கிம் தான் ஜங்குக்கை பெருமையாக பார்க்குறாரு, அவர் ஹக் பண்ணுறாரு. இந்த வயசில் இவ்வளோ மெச்சோர்டாக யோசிக்கிறல்ல, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குடா. ஜியான் உன்னை நல்லா தான் வளர்த்துருக்கான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு. இப்போது ஜங்கு தான் லைட்டாக சிரிக்கிறான். சரி அங்கிள், நான் கிளம்புறேன். பார்த்து போட. இப்போது ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். ஆஃபீஸ் ரூம் விட்டு வெளியே வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறான். ஹலோ ஜிமன். சொல்லுடா. என்ன எல்லாம் ஓகே ஆகிடுச்சா? இங்கெல்லாம் ஓகே தான்டா, ஒர்க் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இப்போது அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் வந்து நிற்கிறான். பே இப்போது டக்குன்னு ஜங்குக்கு ஃபோனை கீழே போட்டுடுறான். ஹலோ ஹலோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஃபோனில் ஜிமின் கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் பயந்துட்டான். அம்மா தான் பயந்துட்டீங்களா? நான் தான். இப்போது கீழே குனிஞ்சு ஃபோனை தான் எடுத்து கொடுக்குறா. இந்தாங்க ஃபோன். இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கீங்க, இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் அந்த ஃபோனை வாங்குறான். யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணால் பயப்பட தான் செய்வாங்க, அதுக்கு வயசு தேவையில்லை. சரி சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் காதை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறா. பரவாயில்ல இருக்கட்டும், திருப்பி இந்த மாதிரி பண்ணாத. இப்போ ஃபோனில் தான் ஒரு பக்கம் ஜிமின் கத்திட்டு இருக்கான். ஹலோ ஜிமின், நான் அப்புறம் பேசுகிறேன் வை. சரிடா ஓகே இல்லைங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். யார் உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம். ஓ, நீ அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறேன் தானே பெர்மிஷன் கேட்டு வந்த, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க இன்னும்? அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் வர 1/2 hour ஆகுன்ட்டாங்க. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்களாம். நான் என்ன பண்ணுவேன்? நான் இதுக்கு தான் சொன்னேன் சீக்கிரமாக கிளம்புங்கன்னு. கேட்டாங்களா? நான் ஈவினிங்குள்ளே வரணும், அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அதான் போர் அடிச்சுதா, சும்மா உட்காரத்துக்கு கடுப்பாக இருக்குது, அதனால தான் லிஃப்ட்டில் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அதுக்குன்னு இப்படி தான் போகிற வரவங்கள பயமுத்துவியா? நான் ஏன் போகிற வரவங்கள பயமுற்றணும்? எனக்கு உங்களை பார்த்தா தான் பயமுற்றணும் தோணுது அப்படின்னு சொல்கிறா. ஏன் ஏன் தெரியுமா, கிட்டக்க வாங்களேன் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் தான் பொறுமை கிட்டக்க வரான். அம்மா வந்து ஜங்குக்கோட காதில் போயிட்டு, ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ட்டு சிரிக்கிறா. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவந்துருது. என்ன பேசுகிற, ஷையாவறீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்படிலாம் இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஏன் இது வரைக்கும் உங்ககிட்ட யாரும் சொன்னது இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, முதல்ல அந்த டாப்பிக்கை ஸ்டாப் பண்ணு. ஓகே. இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, சரி பாய் அப்படின்னு டாட்டா காட்டுறா. நீ வரல? நான் தான் இங்கே வெயிட் பண்ணுமே, எனக்கு போர் அடிக்குது. இக்கூட கேஃபிட்டோரியா வரீங்களா, சாப்பிட போகலாம் அப்படின்னு கேட்குறா. இல்லை எனக்கு வேலை இருக்குது. அட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை தான் தர தரம் எடுத்துகிட்டு போகிறா அம்மோ. இப்போ கேன்டீனில் போயிட்டு எனக்கு இது அப்புறம் அது, மேம் சார் உங்களுக்கு இந்த ஃபுட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்ட்டு இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறா. அவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் சாப்பிடுவேன், எடு. இல்லை மேம், ஸ்ட்ரிக்டாக ஆர்டரு, இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் எங்கள் டேடாவை சொல்லணும். ஜங்குக் நீ அதுவும் வாங்கிக்கூட அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு, அதெல்லாத்தையும் கொடுங்க சார், கொடுங்க எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அம்மாவோட முகத்து தான் 1000 watts பல்ப் மாதிரி எரியுது. இப்போது அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து டேபிளில் தான் உட்காடுறான். அப்பாடா, இதுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்கிறா. அப்போது என்னை துணைக்கு கூட்டிகிட்டு வரலையா? எனக்கு எப்படி கொடுக்க மாட்டாங்க, யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் கூட கிடைக்கும், அதுக்கு தான். ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அம்மு தான் அங்கே இருக்கிறதா சாப்பிட்டுட்ருக்கா. இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சிரிக்கிறான். யார் இவ இவ்வளோ க்யூட்டாக இருக்கா, ரொம்ப இன்னசென்ட்டா அப்படின்னு சொல்லும் போது அவனால் மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்ருக்கா. அந்த கோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குடிக்கிறா. அவன் ஜங்குக் தான் பார்க்குறான் அவன் சாப்பிட்றதையே. நல்லா மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்ருக்கா. கண்ணை ஃபுல்லாக ஸ்நாக்ஸு நல்லா உள்ளே வச்சு மொச்சக்கு மொச்சக்குன்னு அமுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு அம்மாவை பார்க்கும்போது சிரிப்பாக வருது. என்ன பார்க்குறான், உனக்கு வேணால் நீ எடுத்துக்கோ உதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சும்மா ஒரு 4-5 பீஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரைஸ் மட்டும் கொடுக்குறா. அதை சாப்பிட்டுக்கோ, போதும்ல அப்படின்னு கேட்குறா. ஜங்குக்கு சிரிப்பு வருது. இல்லை இல்லை நீயே சாப்பிடு.
ஆஹா எதுக்கு சாப்பிட சொல்கிறேன்னா நீ இப்போ பார்த்துட்ருக்க எனக்கு வயிறு வலிக்கும், அப்புறம் நான் வாமிட் எடுத்துடுவேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், எங்கள் அப்பா வேறு கண்டுபிடிச்சிருவாரு, அப்புறம் இதெல்லாம் நான் சாப்பிட்டேன்ட்டு. அதான் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, உட்காந்து அம்மாவே பார்த்துட்ருக்கான். அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற ஜூஸையும் ஃபுல்லாக குடிச்சிட்றா. அப்பா என் டம்மி ஃபுல்லாகிடுச்சு. போதுமா இல்லை வேறு ஏதாவது? போதும் போதும், இன்றைக்கி இவ்வளோதான், நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ இது டயட்டா? ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேன், என்றைக்காவது ஒரு நாள் தான். நான் இதேமாரி டெய்லி சாப்பிட்டேன் அவ்வளோதான், நான் உருளைக்கிழங்கு மாதிரி ஆகிடுவேன். அப்போ நீயே என்னை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு ஆகிடுவேன். ஜங்குக்கு சிரிக்கிறான். பார்த்தா அப்படி தெரியலையே. நான் சின்ன வயசுலலாம் கொழுக்குன்னு இருப்பேன், கஷ்டப்பட்டு குறைச்சிருக்கேன் பாரு. எதுக்கு குறைச்ச? அது ஸ்கூல்லெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்காக தான். அதனால தான் எங்கள் அப்பா கூட பாரு எதுவுமே எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி தான் யாராவது ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்கிறா. சரி சரி டைம் ஆச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வரல? தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது தான் அம்முக்கு ஃபோன் வருது. இரு அவங்க தான். ஹலோ ஏய் இங்கிட்டி இருக்க, வெளியே தாண்டி வெயிட் பண்ணுறோம். இந்த வந்துட்டேன் பாய் அப்படின்னு சொல்கிறா. பாய். இப்போது குழுனா ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே தான் ஓடுறா. ஜங்குக் தான் ஓடுற அம்மாவே பார்க்குறான். அவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு அவன் ஃபைல் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அம்மு காரில் ஏறி கிளம்பிடுறா. அதை பார்த்துட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். போகிற வழியில் ஜிம்மினை பிக்கப் பண்ணிக்கிறான். என்னடா ஆச்சு, எல்லாம் முடிஞ்சா என்ன? ஜாப் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சூப்பர். இப்போ ஜங்குக்கு தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்க. அதை பார்த்துட்டு டேய் இது இந்த ரூட்டே இல்லையடா. ஒரு நிமிஷம் இருடா. பார்த்தா ஜங்குக் தான் அம்மு போன காரையே ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டுருக்கான். அது நேராக அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே தான் போகுது. டேய் ஏடா விளையாடுற நேரமாடா இது, வாடா. காரை நிறுத்திட்டு வரான். அம்மா க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கிட்டுருக்கா. அண்ணா எங்களுக்கு 5 டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்களும் தராங்க. வாங்கிட்டு அந்த க்யூவிலேருந்து வெளியே வரும்போது தான் ஆப்போசிட்டில் ஜங்குக் நிற்கிறத பார்க்குறா. ஹை ஜங்குக்கா, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது என் ஃப்ரெண்டு, அவன் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வரணும்னு சொன்னான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டு இங்கே தான் வந்திருக்காளாம், ஸோ அவளை பார்க்குறதுக்கு வந்தோம். ஜிமின் தான் ஏன் கேர்ள் ஃப்ரெண்டா, எனக்கு இது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஓ ஹாய்ண்ணா அப்படின்னு சொல்கிறா. ஹாய்மா. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. வா அம்மு டைம் ஆயிடுச்சு. வந்துட்டேன். சரி பாய், உங்களை அப்புறம் பார்க்குறேன். பாய் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறா. போனதுக்கப்புறம் ஜிமின் தான் டேய் ஏன் லவர் எப்படி இங்கே வந்தா, முதல்ல எனக்கு லவரே இல்லைடா. அட தெரியாதாடா. அப்புறம் முதல்ல யார் அந்த பொண்ணு, போன இடத்துல ஃபிகரை பார்த்துட்டியா என்ன? இல்லை அது கிம்மோட பொண்ணு. என்ன அப்படின்ட்டு ஜிமின் திரும்பி பார்க்குறான். இப்போ ஜங்குக் டிக்கெட் வாங்கிட்டு வெளியே தான் வரான். ஜிமினை கூடயே வரான். யார் அந்த பொண்ணா? அவள் பேர் அம்மு. உங்கள் ஆண்டி சொன்னாங்களே லவ் பண்ண சொல்லி, அந்த பொண்ணா? அவளே தான். லவ் பண்ண புரியா என்ன? இல்லைடா, எனக்கு அவன் மனசை உடைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அப்போது உங்கள் ஆண்டி சொன்ன மாதிரி நடிக்க போறியா என்ன? அதான் புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காடா. சரி இது போய் உங்கள் ஆண்டிகிட்ட சொல்கிறியா? என்னடா நீயும் இப்படி பேசுகிற, பின்ன எப்படா பேச சொல்கிற? நான் சீரியஸாக சொல்கிறேன்டா, அவங்க பண்ணதுக்கெலாம் நம்ம பண்ணுறது கம்மி தான் சரியா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். நீ இந்த ரூட்டில் போனீன்னா நீ சீக்கிரம் போயிட்டு நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்குக் தான் போகிற அம்மாவே பார்த்துட்ருக்கான், அங்கே சிரித்து பேசி விளாண்டுட்ருக்கிறத. அப்புறம் உன்னோட இஷ்டம், முடிவு பண்ணிக்கோ. உனக்கு உங்கள் அப்பாவோட லட்சியமா இல்லை இவங்களான்ட்டு? இல்லை, எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம். அப்பனா பண்ணு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னது? கிம் பேசுனதை வச்சு சொல்கிறேன். இங்கே பாரு, தப்பு பண்ணவன் 1000 பேசுவான். உன் ஆண்டி சொன்னது ஞாபகம் இல்லை? அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீனும் பார்த்துருக்க உங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு கிம் அந்த வீட்டை விட்டு வெளியே போனதை. பின்ன எப்படி நீ இப்படி யோசிக்கிற? இங்கே பாரு, அவர்கிட்ட பேசி உன் மனசை எதுவும் மாற்றிக்காத, புரியுதா? உன்னோட இதில் நீ ஸ்ட்ராங்காக இரு.
உங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டியது வந்து உன்னை சேரும். ம், புரியுது. அதுக்காக ஒரு சின்ன விளையாட்டாக தான் இவ்வளோ நீ யூஸ் பண்ணிக்க போகிற, அவ்வளவுதான். புரியுதா? ம், சரி வா, நம்ம போய் அவளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஜிமின் தான் ஜங்க் கூட்டிகிட்டு போகிறான். அம்மா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசி விளாண்டு சிரிச்சிட்ருக்கா. நிறைய ரைடெல்லாம் போய்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இவங்களும் பின்னாடியே சுற்றி அம்முக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தான் அந்த டேவும் போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் பார்த்தா தான் ஜங்குக் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். கிம்மோட பிஏ தான். ஜங்குக், சொல்லுங்கள், உங்களுக்கான பிளேஸை ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. இதுதான் உங்களோட ரூம். அப்புறம் இன்றைக்கி இந்த 2-3 ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. ம், ஓகே. வேறு ஏதாவது ஒர்க்கு? இல்லை, சாருக்கு ஒரே ஒரு மீட்டிங் தான் இருக்குது, அதுவும் இந்த ஃபைலில் இருக்கும், இதை செக் பண்ணிக்கோங்க, அவருக்கு போகும்போது இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே ஓகே, உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த பிஏவும் போகிறா. இப்போ ஜங்குக் தான் அவன் ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஹலோ ஜிமின், என்னடா ஒர்க் போயிட்டியா என்ன? ம், வந்துட்டேன்டா. அங்கே எந்த டவுட்டும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஜங்குக்கோட காலை தான் யாரோ சொல்லிடுறாங்க. டக்குனு கீழே குனிஞ்சு பார்க்குறான். ஹாய். ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஜிமின், நான் அப்புறம் பேசுகிற வை. ஏண்டா? நான் பேசுகிற வை. இப்போது ஃபோனை வச்சுட்டு இட்ட தான் வரான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ பாரு டெஸ்க் அடியில் தான் இருப்பியா என்ன? இல்லை. பின்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது நானும் அப்பாவும் சண்டை போட்டோமா, நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன், அதனால தான் இந்த ரூம்குள்ளே வந்தேன். இந்த ரூம் எம்டியாக தான் இருந்துச்சு. சரி, அவர் என்னை தேடி வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கலான்னு தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா நீ உள்ளே வந்த, அதான் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். எப்படி அப்படின்னு சொல்கிறா. ம், வர வர உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நீ சேட்டை தான் பண்ணுற. ம், என்ன நீ ஏன் இப்படி சொல்கிற? இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜக்கோட கேபின் தான் ஓப்பன் ஆகுது. அங்கே கிம் தான். நான் நினச்சேன், ஜங்குக் இவ இங்கே தானே இருந்தா? ஆமாம் சார். டாடா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பின்னாடி போய் நின்றுக்கிறா. இங்கே பாரம்மோ, ஒழுங்காக வந்துரு, அப்புறம் அப்பாவை திட்ட வைக்காத. ம், நான் வரமாட்டேன். ஜங்குக், அவளை கொஞ்சம் இந்த பக்கம் அனுப்பேன். ஏன் சார், என்னாச்சு? நேற்று அவ்வளோ சொல்லியும் மேடம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்காங்க. நேற்று ரைடுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வாமிட்ப்பா, ஃபுட் பாய்சன், ஃபீவரே வந்துருச்சு. நான் இதுக்கு தானே சொன்னேன், கேட்டால் தானே. எந்த லூஸு இவளுக்கு ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுத்ததோ பாரு, எதுவுமே ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது ஜங்குக் தான் திருத்தின்னு முழிக்கிறான். திரும்பி அம்மாவை பார்க்குறான். அவள் இன்னசென்ட்டாக கண்ணை பிளிங்க் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஜங்குக் இதை பார்த்துட்டு, சார் ஏதோ சாப்பிட்டாங்க விடுங்களேன். இல்லைப்பா, சரி சாப்பிட்டா சரி, ஜுரம் வந்துருச்சு, சரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோனா போட மாட்டேன்ட்டா, அட்லீஸ்ட் மெடிசனாச்சும் எடுத்துக்கணும்ல, அதுக்குள்ளே என்கிட்ட சண்டை போட்டு இங்கே கத்திட்டு ஓடி வந்துட்டா, அவளை கொஞ்சம் புடியேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான், அம்மோ அப்பா சொல்கிறது கரெக்டு தானே, போய் சாப்பிடு. அது ரொம்ப கசப்பாக இருக்கும், எனக்கு வேண்டாம். ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும் உனக்கு நல்லா இருந்துச்சுல, நித்தி சிக்கனு என்னென்னலாம் சாப்பிட்ருக்க நீனு. இப்போது திருன்னு முழிக்கிறா. அதெல்லாம் நான் எங்கே சாப்பிட்டேன், வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தான், அங்கிள் ஏதோ சாப்பிட்டுட்டா சின்ன பிள்ளை, விடுங்களேன், எதுக்கு அதை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஒயின் தான் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறா. அப்படின்ற மாதிரி அவன் தலையாட்டுறான். அங்கிள் அந்த மெடிசனை என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். நீ கொடுத்துருவல்லப்பா. நான் கொடுத்துட்றேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிறான். இப்போது கிம் தான், ஒழுங்காக மருந்து சாப்பிட்ற புரியுதா அப்படின்ட்டு அம்மாவை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. போங்க போங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அவர் வெளியே போயிடுறாரு. இப்போ அம்மா தான் பொறுமையான சேரில் உட்காடுறா. அப்பா, சரி இந்தா குடி. அதெல்லாம் முடியாது, அவர்கிட்டேருந்து வேணாம் தான் இங்கே வந்தேன், இப்போ நான் நீ குடின்ற. முடியாது முடியாது. அட இதெல்லாம் கசப்பாக இருக்காது. அதுவும் ரொம்ப இனிப்பாக இருக்கும், தெரியாதா உனக்கு? மருந்து எப்போ இனிப்பாக இருந்திருக்கு? இந்த மருந்து இருக்கும், வேணா நான் குடிச்சு காட்டவா? நீ குடிச்சு காட்டு அப்படின்னு அம்மா சொன்னதும் இப்போ ஜங்க் தான் அது திறந்து ஒரு மூடி குடிக்கிறான். பாரு இனிப்பாக இருக்கு. அப்படியா? இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊற்றி கொடுக்குறான். அம்மா அதை வாய்க்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக சிப் பண்ணுறா. டக்குன்னு ஜக்குக்குள்ளே வச்சு தள்ளிடுறான். முழுங்கு முழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிடுறான். அவ்வளோ முழுங்கிடுறா. என்னை ஏமாத்திட்டேல நீனு அப்படின்னு சொல்லும் போது இப்போது ஜங்குக் தான், மருந்தை குடித்தா உன்னையே ஏமாற்ற போகிறேன் போ அப்படின்ட்டு கோச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. இதெல்லாம் கதவுக்கு வெளியே இருந்து
கிம் தான் பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு வந்து அம்மு அப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. அங்கேருந்து சிரிச்சிட்டு போயிடுறாரு. சரி, எனக்கு வேலை இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா? ம். என்ன வேலை? ஏய், இங்கே நான் வேலை பார்க்க வந்திருக்கேன், உன் கூட நான் பேசிடுச்சு விளாட வரல. ஆ, என்ன வேலை அப்படின்ற மாதிரி அந்த பெஞ்சில் இருக்க அந்த போர்டை தான் பார்க்குறா. அங்கே ஜங்குக்குன்னு போட்டிருக்கு, கீழே செக்ரட்டரின்னு போட்டிருக்கு. ஓ, எங்கள் அப்பாவுக்கு செக்ரட்டரியா நீனு? ம், ஆமாம். சரி சரி, நீ போய் வேலையை பாரு, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் சும்மா உட்காந்துருக்கேன். ம், சும்மா உட்காந்துக்கிறதுக்கு கொஞ்சமாவது வேலையை கற்றுக்கலாம்ல, உங்கள் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ம், என்ன எங்கள் அப்பா மாதிரி சொல்கிற? இல்லை, நான் ஜாலியாக தான் சொன்னேன். ம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ம், நான் உனக்கு கற்றுத்தரேன். ம், ஆனால் போர் அடிக்குமே. அப்போது எனக்கு கேண்டீனில் வாங்கி தருவியா? ம், நேற்று தானே சாப்பிட்ட உடம்பு சரியில்லாமல் போச்சு, அது நான் ரைடுக்கு போனதுனால. இப்போ நான் வீட்டில் தானே இருப்பேன், அதுக்கு தான். சரி, நீ இதெல்லாம் முடிச்சுன்னா உனக்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். கண்டிப்பாக. ம், அப்படின்னு சொன்னதும் அப்போ சரி, என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறா. இதோ இதை பாரு, இந்த ஃபைலில் எதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லு. ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வாங்கி வச்சு பார்த்துட்ருக்கா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதை கிம் அப்பப்போ நோட் பண்ணியிருப்பாரு. இப்போ ஈவினிங் போல தான் அம்மு வந்து வீட்டுக்கு வரா. கிம் ஆல்ரெடி வந்திருப்பாரு. டேடி அப்படின்ட்டு வந்து உட்கார்றா. ம், என்ன மேடம் இன்னைக்கு வேலைலாம் பார்த்துருக்கீங்க? ம், ஆமாம், இன்னைக்கு எத்தனை ஃபைல் பார்த்தேன் தெரியுமா, கையெல்லாம் வலிக்குது, இந்தா அமுத்தி விடு அப்படின்னு சொல்லி நீட்டுறா. இப்போது அவங்க அப்பா பார்த்து சிரிக்கிறாங்க. ஏய், பார்த்தது 4 ஃபைல் தான், அதுக்கேவா? ஆ, 4 ஃபைல் பார்த்துருக்கேன், அதெல்லாம் முடியாது, எனக்கு அமுக்கி விடு, எனக்கு ஷோல்டர்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ அவரும் அமுக்கி விடுறாரு. என்ன, என் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி தெரியுது. ம், அப்படிலாம் இல்லையே, நான் எங்கே மாறுறேன்? பின்ன யார் சொல்லியும் கேட்க மாட்டேன், ஒர்க் பண்ணனாலே ஓடி போயிடுவேன். அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு சொல்லி என்ன வேலை பார்க்குறியே? அது ஜங்குக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன்னா அதனால் ஒர்க் பண்ணேன். வெறும் ஐஸ்கிரீமுக்காக மட்டும்தானா? ஆமாம், அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்கிறா. சரி சரி, என்ன இந்த மூளைக்குள்ள என்ன யோசிக்கிற அப்படின்னு அம்மு கேட்குறா. ம், நான் ஒன்று யோசிக்கிறேன், மேடம் அதையே யோசிக்கிறீங்களானும் தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன், நான் ஒன்றும் யோசிக்கலப்பா அப்படின்ட்டு அவள் திரும்பி உட்காந்துக்கிறா. இங்கே பாரு அம்மு. ம், என்னது? நான் ஒன்று கேட்குறேன், மனசுலேருந்து பதில் சொல்வியா? ம், கேள், என்னது? உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அம்மாவோட சிக்ஸ்லாம் ரெட் ஆகுது. என்ன கேட்குற நீனு? இங்கே பாரு, எனக்குமே ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜியான் இருக்கும் போதே நான் நிறையா பேசியிருக்கேன். ஜியானும் சொல்லுவான், உன் பொண்ணு தாண்டா என் வீட்டு மருமகன்னு. அதனால் நீ என்ன நினைப்பேன்னு தெரியாமல் தான் நான் இப்போ அமைதியாக இருந்தேன். இது என்னோடய ஆசையை தாண்டி இது என் ஃப்ரெண்டோட ஆசை. நான் அதுக்காக கேட்குறேன், உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சொல்லு. ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், நான் எப்படி பார்த்துக்கணும் அதை விட உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பான். ஏன்னா இவனை விட உன்னை யாரும் நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அவன் வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அப்போலேருந்து உன்கிட்ட அவன் பழகிற விதம், உன்னை அவன் பார்த்துக்கிறது, நீ அவன் சொல்கிறத கேட்குற பற்றியா? நான் சொன்னால் கூட கேட்க மாட்டேன், ஆனால் அவன் சொல்லி நீ வேலை பார்க்குற. அப்படி இருக்கும்போது உனக்கு அவன் தான் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்கிற? நான் ஜங்கு கிட்ட பேசவா அப்படின்ட்டு கிம் தான் கேட்குறாரு. பா, என்ன இப்படி பேசுகிற? நான் அதை பற்றிலாம் இன்னும் யோசிக்கவே இல்லை. யோசிக்கலன்னு சொல்கிறியே தவிர்த்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்கிறியாடா? அப்போது ஜங்குக்கு மனசில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், அப்படி தானே? பா, என்னப்பா, அப்போல்லாம் எதுவும் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. இவன் எந்திரிச்சு போயிடுறா. அவங்க அப்பா ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்காரு. அம்மா திரும்பி பார்த்துட்டு திருப்பி அவங்க அப்பா பக்கத்துலேயே வந்து உட்கார்றா. பா, என்னப்பா? பின்ன நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நினச்சேன், நீ உன் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிட்ருக்கல்ல, அதான். சரி விடு, பிள்ளைங்க வளர்ந்தா அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்க தான் செய்யும், நம்ம என்ன பண்ண முடியும்? நீ போம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பா, உன்கிட்ட நீ எதாவது மறைச்சிருக்கேனா என்ன? அப்புறம் என்னப்பா? அதான் நீ எதுவும் சொல்லலையே, விடு, சொல்ல வேணாம், உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்றாரு. பா, சொல்லக்கூடாதுலாம் இல்லைப்பா. சரி, மூஞ்சி அப்படி வைக்காத, நான் சொல்கிறேன். சொல்லுமா, ஜங்குக்கை பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது அம்மா தான் சிரிக்கிறா. பா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ நான் சொன்னதுக்கப்புறம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீ யார்கிட்டையும் காமிச்சிக்கூடாது, சரியா?
என்ன விஷயம்? முதல்ல ப்ராமிஸ் பண்ணு, சொல்ல மாட்டேன்னு. சரி ப்ராமிஸ். ம், சரி சொல்லு. அது நான் ஜங்குக்க இப்போ தானே பார்த்தேன்னு நீ நினைக்கிற? ஆமாம், அன்றைக்கி ஆஃபீஸ் இன்டர்வியூவில். ம், அவரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். என்ன சொல்கிற? ம், அது இல்லாமல் நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். ஏய், இதெல்லாம் எப்போ? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது ஜங்குக் யார் தெரியுமாப்பா? என் ஃப்ரெண்டோட பையன். அது இல்லைப்பா. அப்புறம் நம்ம தேங்காய் இருக்கான்ல? ஆமாம், அவன் யூஎஸில் இருக்கான். அட, இப்போது இல்லைப்பா, அதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடினா ஸ்கூல் படிக்கும் போதா? அண்ணன் இங்கே தானே ஸ்கூல் படித்தது, 10th வரைக்கும். ஆமாம், அவனும் ஜங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸு. என்ன சொல்கிற? ஆமாம்ப்பா, ரொம்ப க்ளோஸான திக்கான ஃப்ரெண்ட்ஸு. எப்படி நீங்களும் ஜியான் அங்கிளும் இருந்த மாதிரி. அப்படியா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சொல்லப்போனால் அந்த ஸ்கூலே இவங்க 2 பேரையும் பார்த்து பொறாமப்படும், அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இதெல்லாம் எதுக்கு தேங்க என்கிட்ட சொல்லவே இல்லை? அவனை தான் ஹாஸ்டல் அனுப்பிட்டீங்களே. ஓ, சரி சரி. ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் அங்கே தானே படித்தேன். என்ன தான் நான் சரியாக படிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டிங்கல்ல. ஆமாம், அப்போது 2 மாதம் கழிச்சு தயம் கூட உனக்கு உடம்பு சரியில்லை திருப்பி கொண்டாந்து விட்டானே. அந்த 2 மாதம் நான் ஜங்கு கூட தான் இருந்தேன். என்ன? ஜங்குக்கு என்னை எப்படி பார்த்துக்கிட்டான்னு தெரியுமா? ஐயோ, என்னை தூக்கியே தான் வச்சிட்ருப்பான், கீழே விட மாட்டான். பார்த்தானா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவான். எனக்கு உடம்பு சரியில்லாத போது என் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டான் தெரியுமா அப்போது. அப்படியா? நைட்டு ஃபுல்லாக மேலேயே தான் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு அதுவே தெரியாது. காலை தேங்காய் எழுப்பும் போது தான் எனக்கே தெரியும். அப்படி பார்த்துக்கிட்டா என்ன. நான் அப்போவே வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன் தெரியுமா? என்னென்ன? நான் பெரிய பொண்ணாகி நான் திருப்பி வருவேன், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் ப்ராமிஸ் கூட வாங்கினேன் தெரியுமா? அதுக்கு அவன் என்ன பண்ணா? எனக்கும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான், நீ வளர்ந்து வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அவனே என்கிட்ட வந்துட்டான். அன்றைக்கி ஆஃபீஸில் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கு தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருப்பான். அதுவும் இப்போ டேட்டூலாம் குத்தி ரொம்ப பெரிய பையன் ஆகிட்டான். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்கிறா. அடிப்பாவி, கடைசியில் அவனை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருக்கேன் அப்படி தானே? நான் நினச்சேன் நான் ஜங்குக்கு தேடி கண்டுபிடிக்கணும்னு. கடைசியில் அவனே என்கிட்ட வந்துட்டான். அப்புறம் ஏன் அவனுக்கு ஒன்றும் தெரியல பா? நான் சின்ன பிள்ளைப்பா, அதனால் மேபி ஃபேஸ் மாறி இருக்கலாம்ல. அப்போ நல்லா நான் சப்பியாக கொழு கொழுக்குன்னு இருந்தேன். இப்போ பாருங்கள், அங்கங்கே பிஞ்சு போன டயர் மாதிரி இருக்கேன், எல்லாம் காற்றுலாம் போகி. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. என்னப்பா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நீ போயிட்டு நான் தான் அந்த பொண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜங்குக்கு லவ் பண்ணுவான்ல? பண்ணுவான் தான். ஆனால் எனக்கு அந்த பொண்ணை லவ் பண்ண இஷ்டம் இல்லைப்பா. அவன் அம்முவை லவ் பண்ணும். அதாவது நான் இப்போ இருக்கேன்ல, நான் என்னை லவ் பண்ணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், அவனாக வந்து காதலை சொல்லணும்னு. பரவாயில்லடா, என் பொண்ணு இவ்வளோ மெச்சூர்ட் ஆகிட்டாளா? போப்பா, பரவாயில்ல, என் குழந்தைக்கும் காதல் வந்துருச்சு. எனக்கு 2 பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. 2 பாரமா? யார் யார்? ஒன்று நீ, இன்னொன்று ஜங்குக். எனக்கு ஜியான் இறந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஜங்குக்கை தனியாக விட்டுட்டோமோன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவன் எங்கே போனானும் தெரியல அந்த டைமில். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், எங்கே ஜியானோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஜங்குக்கை கெடுத்துருவாங்களோன்ட்டு. ஏன்பா அப்படி சொல்கிற? உனக்கு தெரியாதம்மா, அவங்க 2 பேரும் பணத்தாசை பிடிச்ச பேய்ங்க. என்ன? அவங்க சுயநலத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஜியான் சொல்லியிருக்கான். எனக்கு அதனால தான் அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு வேளை ஜங்குக்கு எதாவது கெடுத்துருவாங்களோன்ட்டு. பரவாயில்ல, ஜங்குக்கு எப்படி ஜியான் வளர்த்தானோ அதே மாதிரி இருக்கான். எனக்கு அதை பார்க்க போய் சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா அவனும் சந்தோஷமாக இருப்பான், நீயும் நான் ஒரு நல்ல இடத்துல கொடுத்துட்டேன், நானும் நிம்மதியாக இருப்பேன். அப்போது தேங்கன்னா? அவன் தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டானே. அதுவும் இல்லாமல் அவனுக்கு குழந்தையும் இருக்குது. அவனோட லைஃப்பும் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இந்த பிஸ்னஸ் எல்லாம் கடைசியில் தேங்க தான் பார்த்துப்பான். நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைனா ஜங்குக்கும் நீ ஹெல்ப் பண்ணு. உனக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அங்கே வேலை பாரு, சரியா? எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலையே. அப்படி சொல்லக்கூடாதுடா, நம்ம ஹெல்ப் பண்ணோம்ல. அப்போ நான் ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணவா?
ம், அப்போ கூட உங்கள் அண்ணனுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஹெல்ப் பண்ணுவேன். சரி சரி, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ம், என்னப்பா? நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று சக்ஸஸ் ஆகிடுச்சுல்ல? ம், ஆமாம். அதுக்கு கிளைண்ட் வந்து பார்ட்டி தராங்க. அதனால நாளைக்கு நம்ம அதில் கலந்துக்க போகிறோம். ஓகேவா? நீ நைட் ரெடியாரு. ம், ஜங்குக்கு வருவானா அப்படின்னு கேட்குறா. கேடி, வருவான் வருவான். அப்போ நான் வரேன். நான் என்ன ட்ரெஸ் போட்டோம்? நான் இது போட்டால் ஜங்குக்கு முன்னாடி அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ எது போட்டாலும் அழகாக தான் இருப்பேன். ம், உனக்கு பிடிச்சதை நீ போட்டு வா. ஓகே. அப்புறம் அம்மு, ம், என்னப்பா? நீ எப்போ அந்த சின்ன வயசு அம்முன்னு நீ சொல்ல போகிற? ம், கல்யாணத்துக்கு அப்புறம்தான். பாவுண்டி, அவங்ககிட்ட சீக்கிரமாக சொல்லிடு. ம், சொல்கிறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு சிரிச்சுக்கிட்டே மேலே போகிறா. கிம்முக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அப்பா, ஜங்குக்கோட வாழ்க்கையும் செட்டில் ஆயிரும், என் பொண்ணும் ஹாப்பியாக இருப்பா. ஏற்கனவே என் பையன் வாழ்க்கையும் இங்கே செட்டில் ஆகிடுச்சு. இப்போது அவர் திரும்பி சைடில் பார்க்குறாரு. அவரோட ஒய்ஃபோட ஃபோட்டோ தான் இருக்குது. நீ இதை மேலேருந்து பார்த்துட்ருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்கள ஒரு நல்ல இடத்துல விட்டுட்டு தான் நான் உன்கிட்ட வருவேன். அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. நீ எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. இப்போது அடுத்த நாள் பார்ட்டியில் தான் ஒயன் வந்து ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருக்கா. பா, நான் எப்படி இருக்கேன்? ஐயோ, ஏஞ்சல் மாதிரி இருக்கடா. எனக்கு தெரிஞ்சு வானத்தில் ஸ்ட்ரீட்டாக வந்துட்டியோ. ம், என்ன விளையாடுறீங்களா? இல்லை இல்லை, வா வா. அங்கே ஜங்கு ஏற்கனவே வந்துட்டானா. ம், வந்துட்டாரா? அப்போ வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முதான் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறா. இப்போ நேராக ஃபங்க்ஷனுக்கு போனால் ஆல்ரெடி ஜங்குக் தான் நல்ல ஒரு பிளாக் கலர் கோட் சூட்டில் செம்ம கிளாஸாக நின்றுருக்கான். இப்போ கிம்மை பார்த்ததும் ஹாய் அங்கிள் அப்படின்னு கையை கொடுக்குறான். அவர் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. என்னப்பா அதுக்குள்ளே வந்துட்டியா என்ன? ம், ஆமாம் அங்கிள். கரெக்டாக 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. அதான். ஓகே ஓகே. இப்போ எல்லாருமே என்ட்ரன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பார்த்தா அம்மு தான் ரொம்ப அழகாக கார்ஜியஸாக நடந்து வந்துட்டுருக்கா. ஜங்குக் வந்து திரும்பி பார்க்குறான் என்னன்ற மாதிரி. பார்த்தா அம்மு தான் அவ்வளோ கிளாஸியாக நடந்து வந்துட்டுருக்கா. அவளோட பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஜங்குக் தான் வச்சக்கண்ணு வாங்காமல் அம்முவே பார்த்துட்ருக்கான். இப்போ நேராக ஜங்குக் கிட்ட தான் வந்து ஹாய் ஜங்குக்கா அப்படின்றா. ஹாய். இப்போ அம்மு தான் அவங்க அப்பா கிட்ட கண்ணு காமிக்கிறா. ம், போ போ அப்படின்றா. சரி, பார்த்துக்கோ. ஜங்குக், எனக்கு கிளைண்ட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க. அப்புறம் அம்முவை பத்திரமா பார்த்துக்கோப்பா. முக்கியமாக ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்க விடாத. அதை தாண்டி ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிட விட்டுறாது, சரியா? இப்போ அம்மு தான் ம், அப்புறம் எதுக்கு நான் பார்ட்டிக்கு வந்தேன், போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தள்ளுறா. சரி ஜங்கு, நீ பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிம் போயிடுறாரு சிரிச்சுக்கிட்டே. அவர் உன் நல்லது தானே சொல்கிறாரு. ம், என்ன நல்லதுக்கு? பார்ட்டிக்கு வரதே இதுக்கு தான். ஆனால் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பொம்மையா வச்ச இடத்துல இப்படி உட்காந்துட்டு எந்திரிச்சு போகிறதுக்கு? சரி, நம்ம போய் தான் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறா. ம், போகலாம். இப்போ அம்மு தான் அங்கே போயிட்டு எல்லா ஃபுட்டையும் எடுத்து வச்சு முச்சுக்குன்னு சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கும் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜங்குக்கா, ம், எனக்கு அந்த ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துன்றியா? முதல்ல வாயில் இடம் இருக்கா? ம், நான் சாப்பிட்டுப்பேன், எடுத்துட்டு வா. இதெல்லாம் முடிஞ்சிச்சு, சீக்கிரம். எனக்கு முக்கியமாக அந்த டெசர்ட்டு. சரி சரி, நீ சாப்பிடு, நான் எடுத்துகிட்டு வரேன். ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதையும் சாப்பிட்டு முடிக்கிறா. போதுமா? வேறு ஏதாவது வேணுமா என்ன? ஃபைனல் டச்சா ஐஸ்கிரீமு. நான் என்ன சரக்கா கேட்டேன், ஏன் இப்படி பார்க்குற? ஐஸ்கிரீம் தானே கேட்டேன். சரி வா. ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறான். இன்னொன்று, அது போதும், இது சாப்பிடு. ம், ஆவும்லாம் இல்லை, சாப்பிடு. போ அப்படின்ட்டு அந்த ஐஸ்கிரீமே சாப்பிட்டு முடிக்கிறா. இப்போது அங்கே மியூசிக் தான் ப்ளே ஆகுது. அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க. ஜங்குக்கா அங்கே பாரு, டான்ஸ் ஆடுறாங்க. ம், வா நம்மளும் ஆடலாமா அப்படின்னு கேட்குறா. என்ன? ம், வா. இப்போது ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு தான் அந்த ஐஸ்கிரீமை கீழே வச்சுட்டு குடுகுன்னு ஓடுறா. வா வா வா. இப்போது அங்கே மெலடியோ சாங் ஓடுது. 2 பேரும் அதுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு கப்பல் டான்ஸ் மாதிரி. இதை சைடில் நின்று கிம் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ அவர் பார்ட்னர் ஒருத்தர் தான். என்ன பொண்ணை உங்கள் ஃப்ரெண்டோட பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க போல்? ம், ஆமாம், அவனுக்கு இல்லாததா? பார்த்துங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு கடைசியில் உங்கள் பிஸ்னஸில் பங்கு கேட்டுற போகிறான். இப்போ கிம் தான் பார்த்து முறைக்கிறாரு.
இல்லை சொன்னேன். இங்கே பாருங்க, அவன் கேட்டா என் சொத்தை மொத்தத்தையும் நான் கொடுப்பேன். ஏன்னா அவனுக்கு அது எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குது. அவன் என் ஃப்ரெண்டோட பையனை தாண்டி எனக்கும் அவன் ஒரு பையன் மாதிரி தான். சாரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாமல் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் நல்ல பேர். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் தான் ரசித்து பார்த்துட்ருக்காரு. அம்மா தான் தடுக்கி கீழே விழ போகிறா. ட்ரெஸ்ஸை மாட்டி டக்குன்னு ஜங்குக் பிடிச்சிடுறான். எல்லோரும் கை தட்டுறாங்க. லைட் ஆன் ஆகுது. ஆக்சுவலாக சாங் முடிஞ்சிருச்சு. இவங்களோட கடைசி போஸே கரெக்டாக ஜங்குக் வந்து அம்மாவை பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் கத்துறாங்க, செம்ம பேரில் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க. கிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போது அம்மா தான் எந்திரிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஓடிடுறா. ஜங்குக் பின்னாடியே போகிறான். இப்போது பார்ட்டிலாம் முடியுது. ஜங்குக் தான் கிம்முக்கு கால் பண்ணுறான். ஹலோ சார், எங்கே இருக்கீங்க? இப்போ தான்ப்பா கிளம்புனேன். ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. சரி, நீ அம்மா கூட இருக்குன்ற தைரியத்தில் தான் நான் கிளம்பிட்டேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம அம்மாவை கொண்டாந்து கொஞ்சம் வீட்டில் விட்டுறியாப்பா? சரி அங்கிள், நான் கொண்டாந்து விட்டுடுறேன். சரிப்பா. இந்த பக்கம் பார்த்தா தான் அம்மு தான். அவள் ஜாலியாக பாட்டியை ரசிச்சிட்ருக்கா. அம்மு, என்ன ஜங்குக்கா, வீட்டுக்கு போகலாமா? இன்னும் முடியலையே. இன்னும் முடியும், இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அதில் உங்கள் அப்பா கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரா? ஆமாம், உன்னை கொண்டாந்து வீட்டில் விட சொன்னார், வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு 10 நிமிஷம் டைம் ஆச்சு, வா. ஆல்ரெடி மணி 12 ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கையை பிடிச்சிக்கிட்டே தான் போகிறா. 2 பேரும் போய் காரில் தான் உட்காடுறாங்க. ஜங்கு காரை ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹை அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ இறக்கி விடுறா. என்ன பண்ணுற? ஜங்குக்கா காரை நிறுத்தேன். மழை பெய்யுதுரி. பரவாயில்ல, நிறுத்தேன். இப்போ ஜங்கு தான் காரை நிறுத்துறான். வேகமாக வெளியே போயிட்டு மழையில் தான் நினைறா. இப்போ இவன் இறங்கி போயிட்டு, அம்மு என்ன பண்ணுற? மழையில் நினைறேன், எனக்கு ரொம்ப ஆசை. வா நீனும் நினை, ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு கூட கையை தான் பிடிக்கிறா. இங்கே பாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்க, சளி பிடிக்கும். சளி பிடிச்சா பரவாயில்ல, நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். இப்போது திருப்பி இந்த மழை கிடைக்குமா என்ன? வா, இருக்கிற டைமை என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டான்ஸ் ஆடுறா. ஜக்கு பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. வா கையப்படி. இப்போது ஜங்குக்குமே அவ கூட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறான். அவன் அம்மா கூட இருக்கிறப்போ அவன் என்ன பண்ணணும்னு வந்ததே மறந்துடுவான். அப்படி தான் மறந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கப்புள்ஸ் மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உலகத்தையே மறந்து. ஜங்குக் தான் அவனோட ஒரு கையை அம்மாவோட ஹிப்லேயும் ஒரு கையை அம்மாவோட கன்னத்துலேயும் வச்சுருக்கான். அந்த மழையில் தான் அம்மாவை பார்க்குறான் கண்ணை குறுக்கிட்டு. இந்த மழையில் அம்மா ரொம்ப அழகாக தெரியுறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. பொறுமையாக அவன் கிஸ் பண்ண தான் கிட்டக்க வரான். அம்மாவுக்கு புரிஞ்சிருது. அவள் கண்ணை தான் க்ளோஸ் பண்ணுறா. கரெக்டாக 1 இன்ச் கேப் இருக்கும் 2 லிப்ஸ்க்கும். இப்போது ஜங்குக்கு தான் அவன் என்ன பண்ண போகிறோன்றத சேனனுக்கு வந்துட்டு டக்குன்னு எட்ட வரான். அவன் கையை எடுத்துடுறான். சாரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நகர்றான். இப்போ அம்மா தான் ஜங்குக்கோட கையை பிடிக்கிறா. ஜங்குக்கா, எனக்கு இதை சொல்கிறதுக்கு இதோட ஒரு அழகான மொமெண்ட் திரும்பி வருமானு எனக்கு தெரியாது. அதனால் நான் இப்பயே சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜங்க் தான் என்ன சொன்னன்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கா. லவ் யூ சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணிகிட்ருக்க அம்மாவை தான் பார்க்குறான். அவள் நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறா. ஐ லவ் யூ ஸோ மச். இந்த லைஃப்பை உனக்காக மட்டும்தான். நான் என்றைக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அன்றைக்கே என் மனசில் இது தோணிருச்சு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவளோட கண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு பண்ணுது. ஐ லவ் யூ. ஜங்க் தான் அம்மாவோட கண்ணையே பார்த்துட்ருக்கான். ஐ லவ் யூ டூ. அன்னைக்கு என்னையே அறியாமல் என் மனசு படப்படன்னு துடிச்சுதுரா. அவள் கண்ணை பார்க்கும்போது இது ஒரு மேக்னெட் மாதிரி என்னை பிடிச்சி இழுத்துதுரா. நான் எப்போல்லாம் அவள் கூட இருக்கனோ அப்போது நான் இந்த உலகத்தையே மறந்துடுறேன் தெரியுமா. இது எனக்குன்னு நிறைய பேர் இருக்கிற மாதிரி உணர்றேன்டா. ஆனால் எனக்குன்னு யாரும் இல்லை சொல்லிக்க. ஏண்டா, உன்னை அம்மாவை சும்மா தானே காதலிக்க சொன்னேன், கடைசியில் லட்சத்துலேயே காதலிச்சிட்டியா என்ன? அவன் லைட்டாக சிரிக்கிறான். தெரியலடா, ஆனால் ஏதோ ஒன்று அவள் கூட இருந்தால் போதும்னு தோணுச்சு. அப்போ சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. நான் அம்மாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு
நான் திரும்பி வரும்போது தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனே உணர்ந்தேன். எதுக்கு போனேன்? கடைசியில் அவளை உண்மையாகவே காதலிச்சுட்டு அவகிட்ட லவ் யூ சொல்லிட்டு வந்திருக்கேன்னு அப்போ தான் என் மரமண்டைக்கே ஏறிச்சு. ஜங்குக் தான் அம்மாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு பாய். பாய், பார்த்துப்போ, ஃபோன் பண்ணுறேன். இப்போது அம்மாவும் போயிடுவா. ஜங்குக் தான் கார் எடுத்துகிட்டு வருவான். அப்போ தான் அவன் ரியலைஸே பண்ணுறான். என்ன சொன்ன அம்முக்கிட்ட? நான் லவ் பண்ணுறேண்ணா. ஜங்குக், என்ன பண்ணி வச்சுருக்க? நீ ரிவெஞ்சுக்காக தான் வந்த, அது உனக்கு தெரியுதா இல்லையா? நாளைக்கு இதுக்காக தான் நான் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சியான்னு கேட்டா என்னடா பண்ணுவ? இன்னைக்கு உனக்குன்னு அவள் இருக்கா, நாளைக்கு அவள் கூட இல்லாமல் போயிடுவாடா அப்படின்ட்டு அவனோட இன்னொரு மனசு கத்துது. இப்போது அவனோட இன்னொரு மனசு தான், ஜங்குக் நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க. அவங்க உங்கள் அப்பாவை கொண்டு இருக்காங்க. அவருக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இதுலேருந்து தெரிய வேணாம் அவங்க எவ்வளோ மோசமானவங்கன்னு. அதனால தான் இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நீ இப்படி இருக்க. அதனால் இது ஒன்றும் தப்புலாம் கிடையாது, நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க அப்படின்ட்டு அவனோட மனசு சொல்லுது. இன்னொரு மனசு, இங்கே பாரு, உனக்குன்னு இருக்கிறது அம்மா மட்டும்தான். நாளைக்கு அவள் கூட உனக்கு இல்லாமல் போயிடுவா. இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாத. இது வரைக்கும் வந்துட்ட, அதை அப்படியே விட்டுரு. இப்படி ரெண்டு மனசும் மாறி மாறி பேசிகிட்ருக்கு. இப்போ ஜங்க் தான் கத்துறான். ஐயோ நிறுத்துங்க ஜங்குக், உன் மனசில் இதை மட்டும் வச்சுக்கோ. இந்த காதல் ஃபீலிங்ஸ்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு அந்த கிம் உங்கள் அப்பாவை கொண்டு இருக்காரு, அதுக்கு பழி வாங்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் அம்மா தான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு நேராக கிம் கிட்ட தான் வரா. ஏய் என்னடி அதுக்குள்ளேயா? அவர் சந்தோஷப்படுவார்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரா. இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்க்கும்போதே கிம்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன கடைசியில் ஒன்று செஞ்சுறீங்க போல அப்படின்ற மாதிரி கை கட்டி நின்று பார்க்குறாரு. ஜங்க் தான் முழிக்கிறான். இப்போ அம்மு தான், பா உனக்கு எப்படி? நீ நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக வரும்போதே எனக்கு தெரியும். அதுவும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்தீங்கள, காரில் வரதுக்கு நீங்கள் எதுக்கு நனையணும்? அதான் கெஸ் பண்ணேன். பா நீ கேடிப்பா நீனு அப்படின்னு சொல்கிறான் அம்மு. இப்போ ஜங்குக்கு தான் பார்த்து, ஜங்குக் கடைசியில் இந்த பைத்தியத்தை உன் தலையில் கட்டி வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டனே, பாவம்பா நீனு. இதை வச்சு என்ன தான் கஷ்டப்பட போறியோ, இது வரைக்கும் நான் பட்டேன், இப்போ நீயா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. ஜங்க் தான் சிரிக்கிறான். பா என்ன பேசுகிற? நான் என்ன பைத்தியம்மா? இல்லைம்மா நீ ரொம்ப தெளிவான ஒரு பொண்ணுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நக்கல் பண்ணுறதே உனக்கு வேலையை போச்சுல, போ. சரி சரி விடு, எனிவேஸ் ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கை தான் பிடிக்கிறாரு. அங்கிள் நானே இல்லைப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னது அங்கிள்? உங்கள் அப்பா ஆசைப்பட்டதும் அதுதான், நீ என்னோடய பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு. எனக்கு உன்னோட விருப்பம் இல்லாமல் அது செய்கிறதுல இஷ்டம் இல்லைப்பா. அதனால தான் அப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதனால தான் அதை பற்றி நான் பேசவே இல்லை. கடைசியில் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி லவ் பண்ணிட்டு வந்து நிற்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எனிவேஸ் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அப்போது சீக்கிரம் மேரேஜ் பண்ணிடலாமா? என் குழந்தையும் மெச்சூர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து சொல்கிறாரு. அப்பா அதுக்குள்ளேயா? மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜாக் தான், அங்கிள் அதுக்குள்ளேயா? ஆல்ரெடி ஒர்க்லாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே பாரு, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 10 டேஸில் உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நான் கிராண்டாக ரெடி பண்ணுறேன், சரியா? நீங்கள் மேரேஜ் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அங்கிள் அப்படி இருந்தாலும் எனக்கு ஒர்க் முக்கியம். அப்பா நீ என்ன சொன்னாலும் அவருக்கு ஒர்க்கு தான்ப்பா முக்கியம். இவர் அப்பப்போ நான் வேணுன்றப்ப நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன், சரியா? நீ கேட்கக்கூடாது. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ கூட்டிகிட்டு போ. அங்கிள் அது என்ன, லைஃப்பில் மேரேஜ் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணு. உங்கள் அப்பா ஆசைப்பட்டது அதுதான். உன்னோட கல்யாணம் ரொம்ப கிராண்டாக இருக்கணும் தான், அதுதான் என்னோடய ஆசையம். அதனால் நோ மட்டும் சொல்லாதப்பா. சரிங்க அங்கிள், ஆனால் நான் ஒர்க்கையும் பார்த்துக்கிறேன். அதுவும் உன்னோட இஷ்டம், ஆனால் ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்காத. சரிங்க அங்கிள். அப்புறம் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அம்மா தான் கண்ணு காட்டுறா. ஜக்குக்கு அதை பார்த்துட்டான். என்னது அங்கிள்? என்னமோ? அது உன்னோட மேரேஜ் அன்றைக்கி உனக்கு தெரியும், உனக்காக 2 சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அம்மாவும் சிரிக்கிறா. ஜங்க் தான்,
சரி ஏதோ வச்சுருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி விட்டுடுறான். ஆ சரி டாடி, நானும் அவரும் டேட்டிங் போகிறோம், நீ கம்பெனி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் எடுத்துகிட்டு போகிறா. இப்போது வெளியே போனதுக்கப்புறம் ஜங்குக் என் பர்ஸை மறந்து உள்ள வச்சுட்டு வந்துட்டேன், இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு குடுகுன்னு திரும்பி உள்ளே வரா. டாடி என்ன என்னத்துக்கும் சொல்லியிருப்ப தெரியுமா நீனு? அது எப்படிம்மா நான் சொல்லுவேன், நீ தான்டா சொல்லணும். ம் சரி, இது ஓகே, அது என்ன இன்னொரு சர்ப்ரைஸ்? அது தேங்க வரான், அவன்கிட்டயே சொல்லிட்டேன். என்ன நிஜமாவா? ம் அவன் மேரேஜ் அப்போ வரேன்னு சொன்னான். அதுவும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போகிறாங்க, அது அவனுக்கு சர்ப்ரைஸ் தானே? ஆமாம்ல. ஐயோ ஐ லவ் யூ டாடி அப்படின்னு சொல்கிறா. போ போ, அங்கே ஜங்குக்கு வெயிட் பண்ணுறான். பை பை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஓடி வரா. என்ன பர்ஸ் எடுக்கணும்னா? அது நான் இன்றைக்கி பர்ஸ் எடுத்துகிட்டு வரல, நான் மறந்துட்டேன். எப்போலாமா? ஆ ஆனால் ஒர்க்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்துகிட்டு போயிடுறா. இப்போ ஜாலியாக வெளியே சுற்றுறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் டேஸும் போகுது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. அம்முக்கெலாம் ஒரு மாதிரி ஃப்ளையிங் மூடில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஜங்குக்கு வந்து அந்தளவுக்கு அம்முவை பார்த்துக்கிறான், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாவும் ஜங்குக்கும் ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்காங்க. இங்கே தான் உனக்கு வேணுமா என்ன? இங்கே டிசைன்லாம் நல்லாயிருக்கும், வா வா அப்படின்னு இழுத்துட்டு உள்ள வரா. இப்போது 2 பேரும் ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேம் உங்களுக்கு இந்த டிசைன் நல்லாயிருக்கும் மேம், இதை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கா ஒயிட்டு தான் போடணுமா என்ன, வேறு எதாவது கலர் போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. ஏன் என்னாச்சு? மேரேஜ்க்கு ஒயிட் ஃப்ராக் தானே போடுவாங்க. எனக்கு ஒயிட் போடணும்னு தோணலையே, நம்ம வேறு எதாவது கலர் போகலாமா அப்படின்னு கேட்குறா. சரி உன்னோட இஷ்டம். ஓகே, எனக்கு வேறு கலர் காமிங்க, ஸ்கை ப்ளூ, பிங்க்கு அந்தமாரி வெரைட்டிலாம் இருக்கா? ஆ இருக்குது மேம், அதை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு ஃப்ராக் இருக்குது, அதை எடுங்க. இதுவா மேம்? அதுதான் கொடுங்க, இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூமில் போய் போட்டுட்டு வரா. ஜங்குக்கா எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறா. ஜங்குக்கா அதை பார்த்ததும் ஸ்டன் ஆகிட்டான். ஏன்னா அம்மா அவ்வளோ அழகாக இருக்கா. நல்லாயிருக்கு, நல்லா இருக்கா? அப்போது இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறா. உன்னோட இஷ்டம், உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதேமாரி உனக்கு மேட்சிங்காக எடுத்துடலாமா? இந்த கலருக்கு மேட்சிங்கா அவருக்கு சூட் கொடுங்க. ஓகே மேம். இப்போ அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறா. ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அது அவனோட ஆன்ட்டி தான். ஹலோ ஆன்ட்டி, எங்கேப்பா இருக்க? இங்கே ட்ரெஸ் எடுக்க வந்தேன் வெட்டிங்க்கு. ஓ, அது வரைக்கும் ட்ரெஸ் எடுக்க வரையும் போயாச்சா? என்ன மனசில் நினச்சிட்ருக்க? உங்கள் அப்பாவை அவங்க கொன்று இருக்காங்க, நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா என்ன அவளை? ஆன்ட்டி, இதை நான் ரிவெஞ்சுக்காக மட்டும்தான் பண்ணுறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. அது உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது மனசில் இருந்தால் சரி, அவங்க என்ன வேணாலும் சொல்லி உன் மனசை மாற்றுவாங்க. ஜியான் எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும், அவங்க இதான் நினச்சாங்கன்ட்டு எதையும் கேட்டு நீ மனசு மாறிடாத, புரியுதா? ஈவருக்கா இல்லாமல் உங்கள் அப்பாவை கொன்று இருக்கான் கிம்மு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ, புரியுதா ஆண்டி? அதுவும் இல்லாமல் அவங்க இப்போ அனுபவிக்கிற எல்லா சொத்துமே, பிஸ்னஸ், கம்பெனி எல்லாமே உங்கள் அப்பாவோடது. அதெல்லாம் உனக்கு வர வேண்டியது. அவங்க அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இதுலேருந்து தெரிய வேணாம் அவங்க மனசில் எவ்வளோ சுயநலம் இருக்குன்னு. புரியுது, அதனால் சீக்கிரம் எல்லாத்தையும் வாங்குற வழியை பார். சரிங்க ஆண்டி அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறான். இப்போது அம்மா தான் பின்னாடி வந்து நிற்கிறா. என்ன யார்கிட்ட பேசிகிட்ருக்க? சரிங்க ஆண்டி அப்படின்றி யார்? எல்லாத்தையும் கேட்டியா என்ன? கடைசியாக வரப்போது சரிங்க ஆண்டின்னு, அதான் யாருன்னு கேட்டேன். அது என்னோடய ஆண்டி அங்கிள், மேரேஜ்க்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க, அதான். ஏன்? அங்கிளுக்கு உடம்பு சரியில்லையா? ஓ சரி சரி சரி, உனக்கு வேறு ட்ரெஸ் எடுக்கலாம். இப்போது ட்ரெஸ் எடுக்க போயிடுறான். இப்படி தான் அவங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ், மேரேஜுக்கான தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்காங்க. அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஜங்கு கூட இருக்கும் போது. இப்போது மேரேஜ் பிஃபோர் டே தான், அன்றைக்கி ஈவினிங் தான் ஜங்கு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கிம் பார்த்துட்டு, ஜங்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னும் நாளைக்கு மேரேஜ்டா? இல்லை, இன்னும் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இருக்குது, அது சைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒர்க் முடிஞ்சிடும். என்னடா இந்த நேரத்தில் போயிட்டு? ப்ளீஸ் அங்கிள், முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட், ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு எடுத்துகிட்டு வரான். ஏண்டா இப்போ இந்த ஃபைல் முடிச்சே ஆகணுமா என்ன? ஆமாம் அங்கிள்,
மெயில் பண்ணோம்ல கிளைண்ட்டுக்கு. காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துலேயும் சைன் பண்ணுறாரு. முடிச்சு போகலாமா? போகலாம் அங்கிள். நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா, அம்மா வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஆல்ரெடி கத்திகிட்ருக்கா. வந்துடு சரியா? வந்துடுறேன் அங்கிள். இப்போ கிம் தான் சொல்லிட்டு போயிடுறாரு. ஜங்குக்கும் அம்முக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு, ஏய் மார்னிங் மேரேஜ்க்கு வந்துடுறேன் சரியா? இப்பயே பார்த்தா அப்புறம் மார்னிங் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும்ல, சர்ப்ரைஸாக மீட் பண்ணுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வச்சிட்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சர்ச்சில் ஒரு கிராண்டாக ஒரு வெட்டிங்க. அம்மு வந்து ஒரு ரூமில் ரெடி ஆகிட்டுருக்கா. அவங்க அப்பா தான் வராங்க. மா ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன்ப்பா. அம்மா அண்ணன் இன்னும் வரல. அது ஏதோ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டானாம்மா. அவன் நாளைக்கு வந்துடுறேன்னு சொன்னான். நாளைக்கா? சரி விடு. போப்பா, அவனோட கல்யாணத்துக்கு மட்டும் நம்ம போனோம்ல. இருக்கு, அவனுக்கு வரட்டும். சரி விடுறா, கோச்சிக்காத. எவ்வளோ அழகாக இருக்க. இப்போ போயிட்டு கோவப்பட்டுக்கிட்டு விடு. ஜங்குக்கு வந்துட்டாரா? நான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் காணோம். எனக்கு தெரிஞ்சு காரில் தான் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன், அதான் ஃபோன் எடுக்கல. ஓ அப்போ சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் சரியா? சரிம்மா, நீ ரெடியாக இங்கேயிரு, நான் அப்பா வந்து கூப்பிட்டு போகிறேன். சரிப்பா. இப்போது கிம் தான் எல்லா ஒர்க்கையும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஃபாதர் தான் டைம் ஆச்சு, ப்ரைடிங் குரூமையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அந்த கூட்டிகிட்டு வரேன். இப்போது ஜங்கு தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்கு ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வருது. என்ன நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கால் பண்ணுறாரு. பார்த்தா அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு 4-5 போலீஸ் வராங்க. நீங்கள் தான் மிஸ்டர் கிம்? ஆமாம். உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். எல்லோரும் ஷாக்காகிறாங்க. என்னடா அதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அம்மு தான் வேகமாக ஓடி வரா. ஆக்சுவலாக அவர் நியூஸ் பார்த்துருப்பா. என்னென்னா அவங்க பிஸ்னஸ் எல்லாமே லாஸில் போயிடுச்சு, அந்த கம்பெனி இப்போது ஜான்ஸ் கம்பெனியாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போகும். அதை பார்த்துட்டு தான் வேகமாக அவங்க அப்பா கிட்ட ஓடி வரா. பார்த்தா அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடக்குது? இங்கே பாருங்கள், நீங்கள் யார்? இல்லை, நான் அவரோட பொண்ணு. அவர் ஃப்ரெண்டு ஜியானை கொலை பண்ணியிருக்காரு, அதனால் நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். என்ன பேசுகிறீங்க? அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? சம்மந்தப்பட்டவங்க தான், நேரில் பார்த்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ்? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஜான் ஜாங்கோ அப்படின்னு சொன்னதும் அம்முக்கும் அப்புறம் கிம்க்கும் பயங்கர ஷாக்கு. இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விலங்க போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பா அம்மு பத்திரமாரு, ஒன்றும் இல்லை, நான் அப்பா வந்துடுறேன். பா என்னப்பா நடக்குது? ஒன்றும் இல்லைடா, நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த போலீஸ் கூட தான் போகிறாரு. வேணும் ஒரு மாதிரி அழுத்திட்டே நிற்கிறா. ஃபோன் எடுத்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறா. நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன நாட் ரீச்சபிள்னு வருது? ஒருவேளை அவர் எங்கே போனார்? அம்மு இப்போ கூட நம்பலை அது ஜங்குக்கு தான் பண்ணியிருப்பான்ட்டு. ஜங்குக்கு தான் தேடிட்டு இருக்கா. நேராக அவளோட வீட்டுக்கு தான் போகிறா. பார்த்தா பாடி கார்டு யாரும் உள்ளே விடல. மேம், நீங்கள் உள்ளே போகக்கூடாது. ஹலோ, இது என்னோடய வீடு, நான் உள்ளே போகாமல்? அதெல்லாம் எப்பயோ மாறிப்போச்சு, இப்போது ஜான் வீடு. என்ன? ஆமாம், ஜங்குக் சார் சொல்லாமல் யாரையும் உள்ளே விட முடியாது. ஜங்குக்கா? ஜங்குக்குள்ளே இருக்கானா அப்படின்னு கேட்குறா. மேம், அவர் எங்கள் சார், உள்ளே இல்லாமல் என்ன பண்ணுவார்? நான் அவரை பார்க்கணும், கொஞ்சம் உள்ளே விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்டா? நான் அவரோட ஃபியான்ஸே, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு. இது மாதிரி எத்தனை பேர் மேம் கிளம்பியிருக்கீங்க? தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசுகிறீங்க? நான் ஜங்குக்கை பார்க்கணும், ப்ளீஸ் உள்ளே விடுங்க, நீங்களே போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ செக்யூரிட்டி தான் சரி அப்படின்ட்டு கேட்க உள்ளே வராரு. ஆல்ரெடி ஜங்குக்கோட ஆன்ட்டி தான். இங்கே பாரு ஜங்குக், அவள் உள்ளேயே வரக்கூடாது. ஆன்ட்டி, அவங்க அப்பா பண்ணதுக்கு அவள் என்ன பண்ணுவா? அவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். இங்கே பாரு, இந்த வீட்டை விட்டு தாண்டி வெளியே போனினா அப்புறம் இந்த அங்கிள் ஆன்ட்டியும் உனக்கு கிடையாது, பார்த்துக்கோ. ஆன்ட்டி என்ன? உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க, என் அண்ணனை கொலை பண்ணியிருக்காங்க, சும்மா கிடையாது. உனக்கு வேணால் அந்த கோவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்குது, அதனால் நீ போகக்கூடாது. இப்போ செக்யூரிட்டி தான் இந்த சார். இப்போ அவங்க ஆன்ட்டி தான். என்னையா? இல்லை, வெளியே ஒரு பொண்ணு உங்கள் ஃபியான்சின்ட்டு இப்போது அவங்க ஆன்ட்டி தான் கண்டு காமிக்கிறாங்க, சொல்லு அப்படின்ட்டு. ஜங்க் தான். அப்படி யாரும் எனக்கு இல்லை, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான் மனசை கல்லாக்கிட்டு. இப்போது அவங்க ஆன்ட்டி அங்கிள் தான் சிரிக்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி வெளியே போயிடுறாரு. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. டக்குன்னு அங்கேருந்து மேலே போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு
மேலேருந்து பால்கனி வழியாக தான் கீழே பார்க்குறான். அம்மா வந்து அழுது கெஞ்சிட்ருக்கா. ப்ளீஸ் விடுங்க, நிஜமாலே அவர் என்னோடய ஃபியான்ஸே தான். அவர் நான் லவ் பண்ணியிருக்கோம் நாங்கள் 2 பேரும், புரிஞ்சுக்கோங்க. எங்கள் அப்பாவை வேறு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. இங்கே பாருமா, அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. ஜங்குக் சொன்னாரா? அவர் தான் சொன்னார். நீங்கள் யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, உங்களை இதுக்கப்புறம் இங்கே நிற்க வேணான்ட்டாங்க, அதனால் தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் அம்முக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இப்படி அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். இப்போ கூட அம்மாவோட மனசில் ஜங்குக் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவளுக்கு தோணவே இல்லை. அப்போ கூட ஜங்குக்கு நம்பிட்டு தான் இருக்கா. ஏன் இப்படி சொன்னார், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொறுமையாக அழுதுகிட்டே அங்கேருந்து நடந்து போகிறா. இது மேலே பால்கனிலேருந்து ஜங்குக் தான் பார்த்துட்ருக்கான். சாரி அம்மா, என்ன இருந்தாலும் நான் அவளை கஷ்டப்படுத்தியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஒரு மாதிரி கண்ணு கலங்கி ஜிமின் கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ப்ரெசண்ட்டில். சரி விடு, ஃபீல் பண்ணாத. எப்பட்றா ஃபீல் பண்ணாமல் இருக்க சொல்கிற? அன்றைக்கி அவள் நடந்து போனதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுடா. நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னோடய காதல் உண்மைன்னு அவகிட்ட சொல்லணும்னு அவ்வளோ தோணுச்சுடா. ஆனால் என்னால் முடியல. சரி, அவள் அப்படியே போயிட்டோம். என் வாழ்க்கையில் வந்தால் அவள் ரொம்ப கஷ்டப்படுவாடா. நான் அதுக்காக தான் எங்கே இருந்தாலும் அவள் போய் அவள் சந்தோஷமாக வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் அவள் முன்னாடி போய் நிற்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, அதுக்கப்புறம் அம்மா எப்போ உனக்கு கால் பண்ணா? அது அன்றைக்கி சாயந்தரம் நான் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அந்த டைமில் தான் கால் பண்ணான். நான் காலை பார்த்துட்டு அம்முதான்ட்டு எடுக்கவே இல்லை, கட் பண்ணி விட்டுட்டேன். திரும்பி அடுத்த வாட்டி கால் பண்ணான், எடுக்கலை. எங்கே பேசினா எமோஷனலாக ஆயிடுவேணும், போய் அவளை பார்த்துருவேணும்னு பயத்தில் நான் எடுக்கவே இல்லை. திரும்பி திரும்பி கால் பண்ணிகிட்டு இருந்தா. கடைசியில் எனக்கே மனசு கேட்கல. சரி, எடுத்த ஃபோனை இதுக்கப்புறம் ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம் தான் ஃபோன் அட்டன் பண்ணேன். ஹலோ அம்மு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது திருப்பி திருப்பி கால் பண்ணாதன்ட்டு? எதுக்கு இப்போ கால் பண்ணிக்கிட்டே இருக்க? ஜங்குக்கா ஜங்குக்கா, நான் சொல்கிறத கேளு ஜங்குக்கா. இங்கே பாரு, நான் எந்தையும் கேட்குற நிலமையில இல்லை, புரியுதா? ஆமாம், உன்னை நான் ரிவெஞ்சுக்கு தான் லவ் பண்ணேன். உன் மேலே எனக்கு துளி அளவும் காதல் இல்லை, வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஜங்குக்கா ஒரு நிமிஷம் கேளு. அதுக்கப்புறம் நானுமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன்டா. அவள் திருப்பி கால் பண்ணுவான்னு தெரிஞ்சு. அவகிட்ட பேசாமல் இருந்தா அவள் என்னை மறந்துடுவா. நானும் அவளை பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வேளை அன்றைக்கி ஏதோ பிரச்சனையில் இருந்திருக்காடா, அதனால தான் எனக்கு கால் பண்ணியிருக்கா. நான் தான் என்னன்னு கூட புரிஞ்சிக்காம கோவத்தில் ஃபோனை வச்சுட்டேன். ஒரு வேளை நான் அவகிட்ட பேசியிருந்தேனா இன்றைக்கி என் அம்மா உயிரோடு இருந்திருப்பாள்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிறான். இப்போ ஜிம்மன் தான், இதுலேருந்து ஒன்று மட்டும் புரியுதுடா. என்னது அப்படின்னு ஜக்கு கேட்குறான். நீ உங்கள் அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக ரிவெஞ்சுக்காக லவ் பண்ண. ஆனால் வயன் அந்த லவ்வையே ரிவெஞ்சாக தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். வயன் உன்னை இன்றைக்கி எந்த ஸ்டேட்டில் நிற்க வச்சுருக்கான்னு பார்த்தியா? அன்றைக்கி அம்மு என்ன நிலமையில் இருந்தாலோ அதே நிலமையில் இன்றைக்கி நீ இருக்கடா. இப்போ ஜக் தான் இந்த வழியை தான் அன்றைக்கி எதுவுமே பண்ணாத அம்மு அனுபவிச்சா, அதை அன்றைக்கி நான் அனுபவிச்சிட்ருக்கேன். இப்போ ஜிம்மன் தான், ஆனால் வைன் கிரேட் இல்லை, எவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு உணர்த்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது பேர் ரிவெஞ்ச் லவ் இல்லைடா, லவ் ரிவெஞ்சுன்னு நினைக்கிறேன். ஜங்க் தான் ஒரு மாதிரி பெயின்லேயே ஸ்மைல் பண்ணுறான். சரி விடுறா, நான் வந்த விஷயத்த சொல்லாமல் பழசெல்லாம் கிளறிட்டுருக்கேன், விடு. இப்போ ஜங்க் தான், என்ன விஷயம்? அதை வைனை பற்றின டீட்டெயில்ஸ் அனுப்புனா, அதை சொல்ல தான் வந்தேன், அதுக்குள்ளே எங்கேயோ பேசி எங்கேயோ போயாச்சு. இப்போ ஜங்க் தான், வைனை பற்றி எதாவது தெரிஞ்சா என்ன? ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அம்முக்கும் உனக்கும் நடந்தது எப்படி இவ்வளோ தெளிவாக வைனுக்கு தெரிஞ்சதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணியிருக்கா. ஒரு வேளை அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஜங்கும் கேட்குறான். இல்லைடா, ஆக்சுவலாக வைன் கொரியா வந்ததே கிடையாது. என்ன? நீ கேட்டல,
அம்முக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு. ம். அவன் அனுப்பின இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் வேற 2 பேருக்கு இதில் சம்மந்தம் இருக்குது. என்ன? யாருக்கு? வயன், தியாங் அப்படின்ட்டு இப்போ ஜிமின் சொல்கிறான். ஜோக்குக் தான் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். ஓகேடாமி, இதோட 4th பார்ட் இதோட முடியுது. என்னக்கா பாதியிலே விட்டுட்டு போகிற அப்படிலாம் கேட்காதீங்கடா. நான் 5th பார்ட்டில் மீதி எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுவும் இது 5th பார்ட்டில் முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கே கொஞ்சம் டவுட்டு தான்டா. மேபி போனஸ் பார்ட் போகலாம். அப்புறம் சாரிடா, கொஞ்சம் 3 நாள் வந்து பிஸியானதுனால வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக வரும்டா. ஓகேவாடா? சாரி டிலே பண்ணதுக்கு. உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்ச மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்துடும். ஓகேவா? ஓகேடா ஆமி, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.